தூண்களையுடைய நீர்ப்பட்டினால் விதானம் அமைக்கப்பட்ட பந்தலின் கீழ் வான்ஊர் மதி ரோகிணியை அணைய மாமுது பார்ப்பான் மாமுது பார்ப்பான் மறை ஓத வானத்துச் சாலி ஒருமீன் தகையால் கண்ணகி அப்படி சொல்றாரு. கோவல் தீ வலம் வருவதை பார்க்க கண்கள் என்ன தவம் செய்தனவோ என்று அவர்களின் திருமணம் இனிதே முடிந்தது. அடுத்து மங்கள வாழ்த்தும் மங்கள அமளியில் ஏறுதலும். மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்னும் 5 பருவ மகளிர்களும் மணமக்களை காதலனை கண்ணாலும் மனத்தாலும் பிரியாமல் நெகிழாமலும் ஈதின்றி வாழ்வு என சில்மலர் கொடு தூவி வாழ்த்தி மங்கள அமளி ஏற்றுவதை பார்த்தோம். அடுத்து எழுநிலை மாடத்தின் இடைநிலை பள்ளிக்கட்டிலில் இருக்கும் கண்ணகி பற்றி புகார் நகர் சிறப்பை புகாருகிறார் இளங்கோவடிகள். இந்த ஞாலம் முழுவதும் வரினும் வழங்குவதற்கேற்ற வளமுடைய பரதர் அதிகம் வாழும் அரசரும் விளையும் புகழ் நிறைந்த புகார் அங்கு அருள் பெறும் பொருள்கள் கிடைக்கும். இவ்வாறு புகாரின் சிறப்பை கூறி பின்பு அத்தகு ஊரில் கயமலர்கள் போன்ற கண்ணினை உடையவளும் அவளின் காதல் போவன் எழுந்தை மாட்டின் நிலத்தில் ஆதாரமாய் இலை அழகிய கட்டில் நிலாற்று போதல் பகுதியில் தாது தேர்ந்து உண்ட சுரும்பு வண்டுதான் சுரும்புங்கிறாரு. மாதர்கள் கூந்தலில் புக முடியாமல் செவ்வி பார்த்து இருக்க பின்னர் மணி நிறைத்து வகுத்த கோலச்சாலங்கண் நுழைந்த புகுந்த தென்றல் கண்டு மகிழ்ந்த கோவல் கண்ணகி விரை மலர் வாளியோடு காமன் வீற்றிருக்கும் நிலாமுற்றத்தை அடைந்தனர். இவ்வாறாக சிலம்பு காப்பிய களம் 2ஆம் அமர்வு இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். நன்றி விக்னேஷ் சார். இதுக்கப்புறம் பழைய கிளாஸ்ல இருந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை நம்ம முடிச்சுட்டு அதுக்கடுத்து நமக்கு வகுப்புக்கு போகலாம் சார். ஆக்சுவலா நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. முதற் கேள்வி, திருமணத்தின் போது தெருவில் அரசனுக்கு எழுவது போல் வெண்கொற்குடை இருந்ததாக குறிப்பு உள்ளது. வெண்கொற்குடை என்பது அரசவைக்கு மட்டும் உரியது அன்றா? அதன் பொது மற்றும் சிறப்பம்சம் என்ன? கணேஷ் பல்ராமன் கேட்டிருக்காரு சார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? ஹெட்போன் போட்டிருக்கனால எனக்கு தெரியாது நான் பேசுறது கேக்குதா என்னன்னு தெரியாது. சரி, சிலம்பு காப்பிய களத்தினுடைய 3வது அமர்வு. இந்த 3வது அமர்வுல சில கேள்விகளை நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. கடந்த வகுப்பினுடைய கேள்விகள். முதல் கேள்வியாக, இந்த வெண்கொற்ற கொடை அப்படிங்கிறது ஒரு அரசனுக்கு உரியதா, இல்ல அப்படின்னு சொன்னா அது பொதுவாக மற்ற எல்லாருக்கும் உரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வெண்கொற்ற கொடை அப்படிங்கிறது வெண் கொற்ற குடை. வெண் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம், வெள்ளை நிறம். கொற்றம் அப்படின்னு சொன்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். குடைங்கிறது நமக்கு குடைதான், வெள்ளையான வெற்றியை தரக்கூடிய குடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பொதுவா அரசர்களுக்குன்னு சில சின்னங்கள் பழங்காலத்துல உண்டு. இந்த அரச சின்னங்கள் எதெல்லாம் அப்படின்னா, கொடி, தேர், குடை, அதாவது வெண்கொற்ற குடை, செங்கோல், முரசு, முடினா கிரீடம், களிறுனா யானை. இதெல்லாம் அரசனுக்கு உரிய சின்னங்கள், அடையாள சின்னங்கள். இந்த அடையாள சின்னங்கள்ல வெண்கொற்ற குடையும் ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா, இந்த வெண்கொற்ற குடை அப்படிங்கிறது என்னன்னு விளக்கம் சொல்லிட்டேன். பொதுவாக கோயில்கள்ல உற்சவ மூர்த்தி வீதி உலா வரும்போது ஒரு குடை பிடிப்பது அப்படின்னு நீங்க கோயில்கள்ல பார்க்க முடியும். அப்ப இந்த குடை என்பது கோயில்கள்ல இறைவனுக்கு உற்சவ மூர்த்திக்கு பிடிக்கக்கூடிய ஒன்று. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளை பட்டினால் செய்யப்பட்ட அந்த குடை அப்படிங்கிறத
பொதுவா நாம வெள்ளை நிறம் தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் என்ன அப்படின்னா, இந்த வீரத்தினுடைய அடையாளத்தை சொல்லும் போது எதிரி மன்னனுடைய வெண்கொற்ற குடையை சிதைத்து அதை வீரத்தினுடைய அடையாளமாக காட்டுவது என்பது ஒரு மரபு உண்டு. அப்ப அதையும் வெண்கொற்ற குடை அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப அரசன் கோயில்ல நுழையிறான். அரசன் கோயில்ல நுழையும் போது இப்ப இறைவன் அரசன் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே குடை உயர்வானது. இப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க உற்சவ மூர்த்தியோ, மூலவரை விட்டுருங்க, உற்சவ மூர்த்தி இல்லைன்னா ஏதாவது அலங்காரம் பண்ணும்போது அந்த குடை விரிச்சிருப்பாங்க. நீங்க கோயில்கள்ல, பெரும் கோயில்கள்ல நீங்க பார்க்க முடியும். இப்ப அரசன் உயர்வா இறைவன் உயர்வா அப்படின்னு சொன்னா இறைவன் தான் உயர்ந்தவன். அப்ப இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குடையை பிடிப்பாங்க. இப்ப அரசன் கோயிலுக்குள்ள வரான். யார் உயர்வு, இறைவனா அரசனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இறைவன் தான் உயர்ந்தவன். அப்ப அரசனுக்கு பிடிக்கக்கூடிய குடை கோயிலுக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்த்தி பிடிப்பாங்க. இது ஒரு நிலை. இப்ப அரசன் இருக்கிறான், பேரரசனாக இருக்கிறான், சிற்றரசனும் இருக்கிறான். சிற்றரசனும் பேரரசனும் சேர்ந்து போகும்போது பேரரசனுடைய குடை உயரமாகவும் சிற்றரசனுடைய குடை கொஞ்சம் தாழ்த்தியும், அதாவது கொஞ்சம் சின்ன ஒரு குடையாக இருக்கலாம், அதே மாதிரி தாழ்த்தியும் பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கலாம். சிலப்பதிகாரத்துல இன்னொரு இடத்துலயும் இந்த குடையை பற்றிய குறிப்பு நமக்கு காணப்படுது. எங்க அப்படின்னா மதுரை காண்டத்துல கண்ணகி நீதி கேட்கக்கூடிய காட்சியில திங்களை ஒத்த வெண்கொற்ற குடை அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்ப இது இலக்கிய ரீதியாக நாம பார்க்கக்கூடிய குடை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவியங்கள்ல வெண்கொற்ற குடை எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பனைமலை அப்படின்னு ஒரு ஊரு, அங்க ராஜசிம்ம பல்லவனால் உருவாக்கப்பட்ட தாளபுரீஸ்வரர் கோயில், அந்த கோயிலோட கருவறையில இருக்கக்கூடிய பார்வதி, அந்த பார்வதி ஓவியத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, சிவப்பு நிற பட்டு துணியாலான அலங்கரிக்கப்பட்ட குடை வரையப்பட்டிருக்கு. திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வர்த்தமான மகாவீரரோட கோயில்ல உள்ள ஒரு ஓவியத்துல ரிஷபதேவரனுடைய வரலாறு சொல்லக்கூடிய அந்த காட்சியில அவர் துறவரம் மேற்கொள்ள அரண்மனையை விட்டு அந்த துறவு நிலைக்கு செல்லும் போது அந்த காட்சியில வெண்கொற்ற குடை பிடித்து ஊர்வலமாக அழைத்து செல்லக்கூடிய காட்சி காட்டப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில்ல தெய்வ உருவங்களினுடைய சிற்பங்களில் உள்ள அங்க அந்த தெய்வ உருவத்துல குடைகளில் ஒரு முத்து மாலையும் அதே மாதிரி பூ மாலையால் அலங்கரிக்கப்பட்ட குடை காட்டப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடை. நடுகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நடுகள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நடுகள் அப்படின்னா இறந்த வீரர்கள், போர்க்களத்துல இறந்த வீரர்கள். இப்போ அந்த காலத்துல போருக்கு போகும்போது சண்டை நடக்கும். ஒரு மிகப்பெரிய வீரன் அங்க சண்டை போட்டு இறந்துட்டான் அப்படின்னா அவனை தூக்கிட்டு வர மாட்டாங்க, அங்கேயே புதைத்து ஒரு கல்லு நட்டு வச்சு அது நடுகள், அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுலயும் குடை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. கல்வெட்டுகள்ல இந்த குடை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு. விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன் இவர்களுடைய கல்வெட்டுகள்ல இந்த குடை பற்றிய குறிப்பு இருக்கிறது. சங்ககால சோழர்களினுடைய செப்பு காசுகள்ல, செம்பு காசு, அந்த செம்பு காசுகள்ல யானை உருவம் பொறிக்கப்பட்டு அதற்கு மேல வெண்கொற்ற குடை காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த வெண்கொற்ற குடை என்பது பொதுவாக அரசனுக்கும் இறைவனுக்கும் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கும் இந்த வெண்கொற்ற குடை என்பது அமைக்கப்படுவது. என்ன அப்படின்னா இதோட அடையாளம், குறியீடு என்ன அப்படின்னா, இப்ப குடை என்ன பண்ணும், வெயில்ல இருந்து மழையில இருந்து நம்மை பாதுகாக்குது. வெயில்ல இருந்து மழையில இருந்து பாதுகாக்கக்கூடிய குடை எப்படி நம்மை பாதுகாக்கிறதோ அதை போல அரசன் அப்படிங்கிறவன் குடிமக்களை பாதுகாக்கணும். அவனுடைய குடை குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குளிர்ச்சினா இந்த இடத்துல கருணைன்னு வச்சுக்குவோம். இந்த கருணையை அவன் தரக்கூடியவனாக, இந்த மக்களை பாதுகாக்கக்கூடியவனாக குடை எப்படி பாதுகாக்கிறதோ
அதை போல இந்த அரசன் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு குறியீடுக்காக தான் இந்த வெண் கொற்ற குடை அப்படிங்கிறத நாம இலக்கியங்கள்ல, கல்வெட்டுகள்ல, ஓவியங்கள்ல, செப்பு காசுகள்ல, கல்வெட்டுகள்ல இந்த செய்திகளை எல்லாம் நாம பார்க்க முடியுது. அப்ப அரசனுக்கு, இறைவனுக்கு, போரில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, இதெல்லாம் இது சிறப்பு வாய்ந்த அந்த வீரர்களுக்கு இந்த குடை அப்படிங்கிறது ஒரு அடையாளத்தினுடைய, ஒரு குறியீடினுடைய அமைப்பாக இதை நாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே சார். அடுத்த கேள்வி, மங்கள வாழ்த்து பாடல் இயற்கையை நாட வேண்டிய அவசியம், முனைவர் ஏ பாவலன் கேட்டிருக்காங்க சார். இது ஏற்கனவே கடந்த வகுப்புலயே நான் இதற்கான பதில் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த வகுப்புலயும் கொஞ்சம் நினைவுபடுத்துறேன். இயற்கையை தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய, பார்க்கக்கூடிய பார்வை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இயற்கையையே கடவுளாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இப்போ சூரியன் வெப்பத்தை தருகிறான், சூரிய கடவுளா ஆக்கி வச்சிருக்கிறோம். சந்திரன் குளிர்ச்சியை தருகிறான், சந்திரனையும் கடவுளாக மாற்றி வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய கடல், அத கடல் தேவதைன்னு சொல்லி மாத்தி வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய மலையை கூட நாம எந்த மலையாக இருந்தாலும் கடவுள் இருக்கக்கூடிய இருப்பிடமாக மாற்றி அந்த மலையையே வணங்கக்கூடிய ஒரு பாங்கு நம்ம கிட்ட இருக்கு. திருவண்ணாமலை, அப்ப மலைக்கு சிறப்பிடமாக அந்த சிறப்பை நாம தருகிறோம். திருப்பதி இருக்குது, மலையை நாம ரொம்ப சிறப்பாக நாம கருதுறோம், ஏழுமலை அப்படின்னு. அப்ப மலைங்கிறது இயற்கை. அப்ப இங்க ஏன் இளங்கோவடிகள் இயற்கையை எதற்காக பாடினார்? இது ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே சொன்னேன், எந்த இலக்கியமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்து அந்த இலக்கியம் எழுதினால் அந்த சமயத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் படிப்பதில் ஆர்வம் காட்டுவார்களே தவிர வேற சமயத்தை சார்ந்த மற்றவர்கள் படிப்பதற்கு யோசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப இளங்கோவடிகள் இதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, இயற்கையை பேசுகிறார். இந்த இயற்கையையும் பேசும்போது அவர் நாட்டுப்பற்று, அரசன் அப்படிங்கிறத உள்ளுக்கு இணைத்தேதான் பேசுகிறார். அப்ப இயற்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது. சமயம் என்பது வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான சமயம் பொதுவாக அமையுது. அப்ப அதனால பூசல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இயற்கையில யாருமே பங்கு போட முடியாது. ஒரு சூரியனை யாரும் பங்கு போட முடியாது. கிரேக்க நாட்டுல இருக்கக்கூடிய இலக்கியத்திலையும் சூரியன் இருக்குது. இப்ப அமெரிக்காவிலையும் சூரியன் ஒண்ணுதான், இந்தியாக்காரனுக்கும் சூரியன் ஒண்ணுதான், சந்திரன் ஒண்ணுதான். அப்போ நாம அதை நாம என்ன அப்படின்னா அதை பெருசாக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காற்று எல்லாருக்கும் பொது, தண்ணீர் எல்லாருக்கும் பொது. அப்ப இயற்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணா இருக்கு. அப்ப பொதுவா இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நாம இதுல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த இயற்கை அப்படிங்கிற இதுல ஒரு குறியீடாகவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திங்கள் என்பது கண்ணகியாகவும், ஞாயிறு என்பது கோவலனாகவும், இயற்கையையே இறைவனாக நாம் பாவிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அரசனையும் நாம் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே நாம பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல சொன்ன அந்த மங்கள வாழ்த்து பாடல திங்கள், ஞாயிறு, மலை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு செய்தி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது அருக கடவுளுக்கு 3 குடை இருக்கும். முக்குடையாளன் அப்படின்னு அவனுக்கு பேரு. திங்கள் 3அடுக்கிய திரு முக்குடை கீழ் இருந்த அறிவன் அப்படின்னு மதுரை காண்டத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த செய்தி வருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திங்கள் அப்படிங்கிறது இப்ப ஒவ்வொரு மன்னர்களுக்கும் இது சூரிய பரம்பரை அப்படிமா. சூரியன்னா ரகுவம்சம். இப்ப சூரியன் அல்லது சந்திரன், இதுதான் பாண்டிய மன்னர்களுக்கு மரபு. என்ன எதுல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா சந்திரன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சந்திரன் மரபுல வந்தவங்க தான் இந்த பாண்டியர்கள். இங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த திங்கள் அப்படிங்கிறது மங்கள வாழ்த்து பாடல்ல திங்களை போற்றுதும்னு இந்த புகார் காண்டத்துல முதல் வார்த்தை வருது. மதுரை காண்டத்திலையும் திங்கள்ங்கிற வார்த்தையை முதல்ல சொல்றாங்க. மதுரை காண்டத்தினுடைய தொடக்கத்திலேயே திங்கள் 3அடுக்கிய திரு முக்குடை கீழ். இங்க முக்குடை அப்படிங்கிறது திங்கள், அந்த ஞாயிறு, அதுக்கப்புறம் இந்த பூமி, இதெல்லாம் நிலம் அல்லது மலை, இந்த 3ஐயும் குடையாக, அதாவது திங்கள், ஞாயிறு, மலை, இந்த 3ஐயும் குடையாக வைத்திருக்கக்கூடிய அருகதேவன். அருகதேவன் சமண சமயத்துக்கு உரியது. அப்ப கடவுள்
இயற்கை, அரசன் மூன்றையுமே பேசக்கூடிய நிலையை நாம பார்க்க முடியுது. இதுதான் இதற்கான பதிலாக நான் கருதுறேன். ஓகே சார், அடுத்த கேள்விக்கு நான் போறேன். சோ திருமணத்தின் போது கண்ணகிக்கு 12 வயது, கோவலனுக்கு 16 வயது. உடலாலும் மனதாலும் இள பிராயத்திலான இவர்கள் இருவருக்கும் திருமணம் மற்றும் தனி குடித்தனம் என எப்படி எடுத்துக்கொள்வது? காப்பியத்திற்கும் நுழைய இது நெருடலாக உள்ளது. இதை விளக்கினால் உதவியாக இருக்கும். சுகுந்தலா, பெங்களூர் கேட்டிருக்காங்க சார். அதாவது 1910 இந்த காலகட்டங்களிலே பாத்தீங்கன்னா பால்ய விவாகம் அப்படிங்கிறது சமூகத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. குறிப்பாக பிராமண சமூகத்துல ரொம்ப சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது நாமளே கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஒண்ணு இல்லைன்னா உங்க வீடுகள்ல உங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்ல அவங்களோட அப்பா இருப்பாங்க. உங்க அப்பா கிட்டயோ உங்க தாத்தா கிட்டயோ கேட்டீங்கன்னா அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்துன்னு அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. உங்க தாத்தாவோட அப்பாவா இருக்கணும் அல்லது உங்க தாத்தாவா இருக்கணும். அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த வயசுலயே எங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது. இப்ப என்னோட ஒரு நண்பர் இருக்கிறார், கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர். அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்க பாட்டிக்கு 6 வயசுலயே கல்யாணம் பண்ணி 7 வயசுன்னு சொன்னார். 7 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது நாங்க அப்ப எங்க தாத்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் அப்படின்னாங்க. அப்ப இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். இப்ப இலக்கியத்துல நாம பாக்குறோம் பால்ய விவாகம். இப்ப குறிப்பாக நம்ம பாரதியார் எடுத்துக்கிட்டோம்னா, பாரதியாருக்கு கூட பால்ய விவாகம் தான். கம்பராமாயணத்துல கூட பாத்தீங்கன்னா ராமருக்கு 13 வயசு, சீதைக்கு 6 வயசு திருமணம் நடக்கும்போது. பாரதியாருக்கும் அதே மாதிரி சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது ஒரு மரபாக அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அப்ப இலக்கியத்துல அதுக்கு முன்னாடியே இலக்கியம் இருந்திருக்கு. 1900 காலகட்டத்திலேயே 1900 அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாக, விடுதலை போராட்டத்திற்கு முன்பாக, நம்ம சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே நமக்கு அந்த பால்ய விவாகம் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு இருந்திருக்கும் போது இலக்கியத்துல அது சாதாரணமாவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த காலகட்டத்துல இருந்த சூழல். அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், சரி அவங்களுக்கு ஏன் ஒரு உடல் ரீதியாக அவங்க எப்படி அவங்களுக்கு அது பொறுப்பானதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு. இப்பவும் என்ன நடந்திருக்குன்னா, அந்த 90 காலகட்டத்துல பாரதியார் காலகட்டத்துல கூட கல்யாணம் பண்ணி உடனே குடித்தனத்துக்கு எல்லாம் தனியா வைக்க போறது இல்லை. என்ன பண்ணிருப்பாங்க, உரிய வயது வரதனையும் அந்த பொண்ணை அந்த அப்பா அம்மாவோட சேர்ந்துதான் உட்கார வச்சிருப்பாங்க. உரிய வயது பருவம் வந்த பிறகுதான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப கணவனோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம கூட நம்ம கிட்டே ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப அத்தை பொண்ணு இல்ல மாமா பையன் இதெல்லாம் இருந்தா பிறந்த உடனே ஒரு வீட்டுல பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருக்கிறாங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த உடனே அந்த குழந்தை பையன் அடுத்தடுத்து எல்லாம் முறையாக தான் இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, எப்பா இவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி, அது பிறந்து அப்பதான் ஒரு மாசம் கூட ஆயிருக்காது. ஆனா இவங்க பேசிக்குவாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த பையனை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு பேசுற ஒரு இயல்பான குணம் கூட நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இது நாம பார்க்க முடியுது சமூகத்துல. அப்ப இலக்கியத்துல கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நான் பின்னாடி இந்த மனையறம் படுத்த கதை நடத்தும் போது உங்களுக்கு அந்த செய்திகள்லாம் கூடுதலாகவே சொல்றேன். அப்ப இந்த பால்ய விவாகம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருந்திருக்கு. 2வது 12 வயதுக்கு வருவது அப்படிங்கிறது உரிய பருவம் அடைகிறது அப்படிங்கிறது நடந்திருக்குமா நடக்கலையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிக்கலான செய்தி தான். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப இருக்கிற சூழலை வைத்துக்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமே பூ பெய்தக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பாக்குறோம். 5ஆம் கிளாஸ் படிக்கும், வயதுக்கு வந்துடும், 6ஆம் கிளாஸ் படிக்கும். இப்ப இருக்கிற சூழல், சமூக சூழல் எல்லாம் கூட இன்னைக்கு கூட நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அப்ப அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அந்த வயதுலதான் நடந்திருக்கு. அப்ப அது நாம தவிர்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன பக்குவம் இருக்கும், என்ன அப்படின்னா அவங்க தனியா குடித்தனம் வச்சாங்கன்னா இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு ஊர்ல குடித்தனம் வைக்கல. அப்பா வீடு அம்மா வீடு இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தாலேயே ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க. அவங்க பார்வையில தான் இருக்கும், ஆனா அவங்க தனியா வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான சூழல் தான் அங்க நடந்திருக்கும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி சார்.
மங்கள வாழ்த்தும் மங்கள அமலில் ஏற்றுதலும் என்ற பகுதியில் சீல்வளர் கொடுத்துவி அருந்ததி நல்லாலை மங்கள நல்லமலி ஏற்றிய பின்பு சிறுமிகு சினவேல் செம்பியன் பற்றிய வரிகள் வருவது ஏன்? திடீரென மன்னன் புகழ் அங்கு பாடப்படுவது ஏன் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனை கரை கூர்ந்து விளக்கவும். விக்னேஷ், நாகப்பட்டினம். நல்லது. என்ன அப்படின்னா, காப்பியத்தை சிலப்பதிகாரத்தை நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய பொது புத்தியில என்ன இருக்கு அப்படின்னா, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது கண்ணகியினுடைய காப்பியம் அப்படின்னு மட்டும்தான் பொது புத்தியில இருக்கு. ஆனா ரொம்ப நுணுக்கமா நீங்க இதை பாத்தீங்கன்னா, இது ஒரு அரசியல் காப்பியம். அரசியலை அதிகமாக பேசியிருக்கிறாங்க. அப்ப அரசியல் காப்பியம் அப்படிங்கிறத நீங்க மனதுல வச்சுக்கணும். அரசனை வாழ்த்துவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மரபு. ஏன்னா மன்னன் அதாவது மன்னன் தகைத்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னன் எந்த வழியோ அந்த வழியில தான் மக்கள் செல்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சிலப்பதிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மன்னன் அப்படிங்கிறவன் ரொம்ப முக்கியமானவன். வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அப்ப வீடு நல்லா இருக்குது. வீடு நல்லா இருக்கிற காரணத்தினால இந்த நாடு நல்லா இருக்கு. நாடு நல்லா இருந்தாதான் வீடும் நல்லா இருக்கும். இந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டுதான் சிலம்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அது என்னதான் இயற்கை வாழ்த்தை பாடினாலும், கண்ணகியினுடைய கதையை சொன்னாலும், இந்த மன்னனை வாழ்த்துவது என்பது ஒரு மரபு. ஏன்னா மன்னன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான். அப்ப என்ன அப்படின்னா, அந்த மன்னன் வாழ்த்துறாங்கன்னா அந்த குடிமக்கள் நல்லா வாழ்றாங்க. அதனால இந்த மன்னனை வாழ்த்தக்கூடிய சூழலை நாம அங்க பார்க்கிறோம். அப்ப அரசியல் காப்பியம், இது அரசியல் வாழ்த்து. அப்போ ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு குடிமக்கள் அப்படின்னா, நல்ல அரசாட்சி நடக்கும் போது அந்த குடிமக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப என்னுடைய அரசன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்து இருந்த, அரசன் நன்றாக இருந்தாதான் இந்த குடும்பங்கள் நல்லா இருக்கும், இந்த சமூகம் நல்லா இருக்கும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த ஒரு கான்செப்டை வந்து இளங்கோவடிகள் வந்து வச்சிருக்கிறார். சார் நன்றி சார். நம்ம எல்லா கேள்விகளும் முடிஞ்சது. இப்ப நம்ம அடுத்து வந்து இன்றைய வகுப்புக்கு நம்ம போலாம் சார். ஆக்சுவலா அந்த இதுல ரொம்ப மகிழ்ச்சி. சிலம்பு காப்பிய களம் உங்க எல்லாருமே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் வகுப்புல 100, 2வது வகுப்புல 50, 3வது வகுப்புல கிட்டத்தட்ட 33 பேர் என்னையும் சேர்த்து. ஒண்ணு நான் ஒழுங்கா நடத்தாம இருக்கணும்னு நினைக்கிறேன், நடத்தலன்னு நினைக்கிறேன். இல்ல வரக்கூடியவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு 2 பொருண்மையை எடுத்துக்கலாம். ஒண்ணு தப்பு இல்லை. பலருக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பல பேர் மறந்து இருக்கலாம், சில பேருக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா யாரையும் கட்டாயப்படுத்திலாம் நம்ம உட்கார வைக்க முடியாது. ஏன்னா நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொன்னேன். நான் எடுத்த உடனே என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆர்வமா முதல் நாள் 100 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இதே ஆர்வத்தை நீங்க எதிர்பார்க்க கூடாது. கடைசியில வந்து ஒரு 20 பேர் கண்டிப்பா இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர் கையில புத்தகம் இருக்கலாம், அந்த 20 பேர் ஆன்லைன்ல இருக்கலாம். அந்த 20 பேர் போதும் அப்படின்னு அந்த 20 பேர் இப்ப இருக்கிறோம். அதனால அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணிக்கை வந்து முக்கியம் இல்லை. பெரும்பாலும் நான் நண்பர்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்ப என்னைக்கு நம்ம வகுப்பு எடுக்கிறோமோ அந்த வகுப்புக்கு முதல் நாள், அதாவது முதல் நாளோ அல்லது அன்றைக்கோ காலையில இன்னைக்கு சிலம்பு வகுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க பல வேலைகள்ல மறந்துடுவாங்க. ஏன்னா மாதத்துல 2 முறை தான். கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா அது ஒரு ரொம்ப சிரமமான வேலை. இப்ப உங்களை விட எனக்கு என்ன சிரமம் அப்படின்னா, நீங்க யாருனாலும் லீவ் போட்டுக்கலாம், வராம இருக்கலாம். ஆனா நான் வந்தே ஆகணும். அதனால எப்படி இருந்தாலும் நான் இருப்பேன். நான் எனக்கு நானாவது பேசிட்டு போயிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சிலம்பு காப்பிய களம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம 3வது அமர்வுல நாம எல்லாருமே சந்திக்கிறோம். உங்க எல்லாரையுமே இந்த இணையத்தின் வழியாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி வந்து இருவரும் இன்புற்று இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியோட நாம வந்து அந்த பகுதியை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கண்ணகியினுடைய நலத்தை, நலம் என்பது இங்க இடத்துல அழகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நானும் உங்களை மாதிரியே புத்தகம் வச்சிருக்கிறேன். நான் புத்தகம் எல்லாம் நடத்தக்கூடாது வாத்தியாரம், அதனால புத்தகம் நானும் வச்சிருக்கிறேன். பெரும்பாலும் எல்லாரும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணகியினுடைய நலத்தை கோவலன் பாராட்டுதல்
இது அவயங்களின் அருமையை புகழ்தல் அப்படின்னு தலைப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க. குளவி திங்கள் இமையவர் ஏத்த அழகொடு முடித்த அருமைத்து ஆயினும் உரிதின் நின்னொடு உடன் பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆக என அடையார் முனையகத்து அமர் மேம்படுனர்க்கு படை வழங்குவது ஓர் பண்பு உண்டு ஆகலி உருவிலாளன் ஒரு பெரும் கருப்புவில் இரு கரும் புருவம் ஆக ஈக்க மூவா மருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வக் காவல் படை நினக்கு அளிக்க அதன் இடை நினக்கு இடையென அருமுக ஒருவன் ஓர் பெருமுறை இன்றியும் இருமுறை காணும் இயல்பினின் அன்றே அம் சுடர் நெடுவேல் ஒன்றும் நின் முகத்து செங்கடை மழை கண் இரண்டா ஈத்தது அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு பகுதியை சொல்றாங்க. பொதுவாக இந்த ஆடவர்களுக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசுல முதல் நாளோ அல்லது முதல் இரவுலையோ பெண்ணிடம் மணப்பெண்ணிடம் மனைவியிடம் ரொம்ப அதிகமா வளரி கொட்டுறது அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். பெண்கள் வந்து நம்பக்கூடாது. கோவலன் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறான். இப்ப கண்ணகியை புகழணும் கோவலன், நலம் பாராட்டணும், அழகை பாராட்டணும். அவன் எப்படியெல்லாம் கற்பனை செய்து பேசுகிறான் அப்படிங்கிறது இது ஆடவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குணம். உண்மையா பேசுறது ஒண்ணு, பொய்யாக பேசுறது ஒண்ணு. இப்ப கோவலன் இங்க உண்மையா பேசுறானா பொய்யா பேசுறானா பட்டிமன்றமே நடத்தக்கூடாது. இதை வந்து ரசிக்க பழகணும், அவ்வளவுதான். இது எப்படி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத இப்ப நல்லா பாருங்க. குளவி திங்கள் இமையவர் ஏத்த, குளவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, திங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. குளவி திங்கள் தனித்தனி வார்த்தையை இங்க சேர்க்கிறாங்க. குளவி திங்கள்ல குளவினா குழந்தைன்னு அர்த்தம், இளமையான பருவம்னு அர்த்தம், சின்ன பிராயம்னு அர்த்தம். திங்களோட சின்ன பருவம் என்னது? பிறை நிலா அல்லது இளம் பிறை, சின்னதா இருக்கக்கூடியது. அப்பதான் வருது. தொல்காப்பியத்துல ஒரு நூற்பா இருக்கு, பிள்ளை குளவி கன்றே போத்து என கொல்லவும் அமையும் ஓர் அறிவு உயிர்க்கே. ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், ஆறறிவு உயிர் வரை தொல்காப்பியத்துல இலக்கணம் சொல்றாங்க. இந்த ஓரறிவு உயிர் அப்படிங்கிறது பரிசம், அதாவது தொடு உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை குளவி கன்றே போத்து என கொல்லவும் அமையும் ஓர் அறிவு உயிர்க்கே. ஓர் அறிவு உயிரினுடைய இளமை பெயர்கள் என்ன அப்படின்னா குளவி, குழந்தை அப்படிங்கிற ஒரு தன்மை, குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இளமை பெயர். இந்த இளமை பெயரை சொல்றாங்க. இந்த இளமை பெயர்ல குளவி அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப இங்க பிறை நிலாவினுடைய இளமையான பருவம் பிறை நிலா அல்லது இளம் பிறை. இந்த இளம் பிறையாக இருக்கக்கூடிய சந்திரனை இமையவர் ஏத்த, இமையவர் அப்படின்னு சொன்னா தேவர்கள். ஏன் இமையவர் அப்படின்னு சொல்லணும்? என்ன காரணம் அப்படின்னா, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரெண்டு வேறுபாடு இருக்கு. தேவர்களுக்கு கண் இமைக்காது, இப்ப நமக்கு கண் இமைக்குது. அதே மாதிரி தேவர்களுக்கு கால்கள் வந்து நிலத்துல படாது, நமக்கு கால் படும். அப்ப இமையவர்னா வானவர்கள். வானவர்கள் என்ன பண்றாங்க? தேவர்கள். இமையவர்கள் அப்படின்னா தேவர்கள், கண் இமைக்காத தன்மையுடையவர்கள். இமையவர் ஏத்த, அந்த சந்திரனை தேவர்கள் எல்லாம் அந்த வானவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? போற்றி கொண்டு, ஏத்த அப்படின்னா போற்றி கொண்டு நிற்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அழகொடு முடித்த அருமைத்து ஆயினும், சிவபெருமானால் சூடப்பட்ட அருமை உடைத்து ஆயினும், சிவபெருமான் தலையில இந்த சந்திரனை சூடி இருக்கிறார். சிவபெருமான் வந்து ரொம்ப பெரிய நல்ல மனுஷன், உலகத்திலே நல்ல கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். என்ன காரணம் அப்படின்னா,
யாராவது தப்பு பண்ணுவான், அவர்கிட்ட போய் நின்று ஐயா சாமி அப்படின்னா வாப்பா அப்படின்னு ஏத்துக்குவார். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் இந்த பிறை நிலா ஏன் இப்படி வளர்பிறையாக தேய்பிறையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண செய்தி இருக்கு. தட்சனுக்கு 27 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகள் யாருன்னா பெண் நட்சத்திரங்கள். அதுல ரோஹிணி அப்படிங்கிறது 4வது நட்சத்திரம். இந்த செய்தியை ஏற்கனவே கடந்த வகுப்புல சொன்னேன். இந்த சந்திரனுக்கு ரோஹிணி மேல ரொம்ப விருப்பம். மீதி இருக்கக்கூடிய 23 பேரும் தச்சன்கிட்ட போய், எப்பா இது என்ன, இவங்க சந்திரன் மத்தவங்களெல்லாம் எங்க யாரையும் கண்டுக்கிறது இல்லை, ரோகிணியை மட்டும் கண்டுக்கிறாரு, நீங்க என்ன இப்படி எங்களை கட்டி வச்சுட்டீங்களே சந்திரனுக்கு அப்படின்ன உடனே, சரி அப்படின்னு ரொம்ப அகம்பாவத்துல அலையிறான் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்ப என்ன ஆகுது, ஒரு முறை என்ன ஆகுது, விநாயகருக்கும் சந்திரனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இவன் சந்திரன் மதிக்கல, உடனே சாபம் கொடுத்துடுறார். நீ சபிச்சு நீ உன்னுடைய அழகை நினைச்சு நீ கர்வத்துல இருக்கிற, நீ உன்னுடைய அழகெல்லாம் குறையட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவன் தேய்ந்து போகிறான். உடனே இவனுக்கு பயம் வந்துருது, நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னு. நேரம் சிவபெருமான்ட்ட போய், சிவபெருமானே எப்படியா நீங்க தான் காப்பாத்தணும், உங்க பையன் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு உடனே, சரி சரி கவலைப்படாத வா அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. சரி நீ உன்னை காப்பாத்துற, ஆனா என்ன கண்டிச்சன்னா நீ 15 நாள் வளருவ, 15 நாள் தேய்வ அப்படின்னு ஒரு புராண செய்தி உண்டு. அதனாலதான் நம்ம இந்த புராணத்தின்படி என்னன்னா இளம் பிறை அப்படிங்கிற ஒரு கணக்காக சொல்றாங்க. அழகொடு முடித்த அருமைத்து ஆயினும், சிவபெருமானால் சூடப்பட்ட இந்த அருமை உடையதாக அது இருந்தாலும், சிவபெருமானுக்கு உரிமை உடையது இருந்தாலும், உரிதின் நின்னொடு உடன் பிறப்பு உண்மையின். உரிதின்னா உனக்கு உரிமை, உரிதின் நின்னோடுனா உனக்கு, உன்னோடு, உனக்கு உரிமை ஆனவன் யாரு? சந்திரன். எப்படி உரிமையானவன் அதை நான் அப்புறம் சொல்றேன். இதுல ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட்டத்துல உடன் பிறப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடன் பிறப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த உடன் பிறப்புங்கிற வார்த்தை எங்க இருக்கு? சிலப்பதிகாரத்துல இருக்கு. 2ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிலப்பதிகாரத்துல உடன் பிறப்பு, உரிதின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின். வாங்கூட பிறந்தவன் யாரு? சந்திரன். அது எப்படி கண்ணகி கூட எப்படி சந்திரன் பிறந்திருக்க முடியும்? என்ன காரணம் அப்படின்னா, இந்த கண்ணகியை அந்த இடத்துல கோவலன் எப்படி உருவகப்படுத்துறான்னா, திருமகளாக உருவகப்படுத்துறான், லட்சுமியாக உருவகப்படுத்துறான். சரி, லட்சுமிக்கும் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் ஒரு புராண செய்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சமயம் அமிர்தம் கடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் முடிவு பண்றாங்க. தேவர்களும் அசுரர்களும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது என்ன பண்றாங்க, மந்தர மலை அப்படிங்கிறத, அந்த மலைய மத்தாக வைக்கிறாங்க. மந்தர மலை மத்து. பார்க்கடல், வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பு. இந்த பாம்பை என்ன பண்றாங்க, கயிறு, மத்துல கடையக்கூடிய அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறாக வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை அந்த மலையை சுற்றி சுத்துறாங்க. இப்ப அமிர்தம் கடையணும். தேவர்கள் என்ன பண்றாங்க, வால் பக்கத்துல போய் நிக்கிறான். அசுரர்கள் என்ன பண்றாங்க, பாம்பினுடைய வாய் பக்கத்துல நிக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு பழமொழி இருக்கு, வால் பிடித்தால் வாழலாம் அப்படின்னு. இதை வச்சுதான் சொல்லி இருக்கிறான். என்ன காரணம்னா, அந்த அசுரர்கள் கொஞ்சம் முட்டா பையங்க. என்ன அப்படின்னா, நம்ம தான் முதன்மையான ஆள், என்ன இவன் அசுரன், நான் தான் முதன்மையானவன். தேவர்கள் என்ன, அவன் பின்னாடி போய் நிக்கட்டும், நான் தான் முன்னாடி வாய்கிட்ட நிப்பேன், பாம்பு வாய்கிட்ட. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க கடையும் போது என்ன ஆகுது, முதல்ல ஆழகால விஷம் வருது. இந்த ஆழகால விஷத்தை முதல்ல வாய் வழியா தானே வரும். அப்ப யாருக்கு பாதிக்கும்? அசுரர்களுக்கு பாதிக்கும். பின்னாடி வால் பிடிச்சிட்டு இருக்கிற தேவர்களுக்கு பாதிக்காது. அவன் புத்திசாலித்தனமா வாழை பிடிக்கிறான், இவன் வாயை பிடிக்கிறான். அப்ப என்ன ஆகுது, அந்த ஆழகால விஷத்தினுடைய தன்மையை தாங்க முடியாமல், சிவபெருமானே எங்களை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு அலறி ஓடுறாங்க. உலக உயிர்கள் எல்லாம் பயப்படுது. அப்ப நம்மால சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆழகால விஷத்தை நாவல் பழம் மாதிரி உருட்டி, சுந்தரர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தார்.
சுந்தரா போய் அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா அவர் உருட்டி நாவல் பழம் மாதிரி உருட்டி நேரா வந்து கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் லபக்குன்னு இப்படி சாப்பிட்டார். சிவபெருமான் சாப்பிட்ட உடனே தொண்டையில போய் நின்றுட்டு உள்ளுக்கு இறங்கணும். பார்வதி தேவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா. டபக்குன்னு கழுத்தை பிடிச்சா. யோ இல்லையா, நீ பாட்டுற முழுங்கி செத்துக்கிட்டு போயிடாத இரு அப்படின்னு கழுத்தை பிடிச்ச உடனே அந்த இடத்துல நீல நிறமாக ஒரு கண்டம், நீல கண்டம், ஆழகால விஷத்தோட நிறம் நீல நிறம். அது கண்டம்னா கழுத்து. கழுத்துல நிக்கிற காரணத்தினால சிவபெருமானுக்கு என்ன பேரு? நீல கண்டன்னு பேரு. இப்ப என்ன ஆகுது? இப்ப ஆழகால விஷம் முதல்ல வந்ததுன்னு நான் சொன்னேன். இப்ப பார்க்கடல்ல இந்த பாம்பை வைத்து கொண்டு அவர்கள் எல்லாம் கடையும் போது என்னெல்லாம் வந்தது அப்படின்னா, ஆழகால விஷம் முதல்ல வந்தது, காமதேனு, உச்சை சிரவஸ். உச்சை சிரவஸ் அப்படிங்கிறது வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய குதிரை. ஐராவதம், ஐராவதம்ங்கிறது யானை, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய யானை. இந்த ஐராவதம் தான் இந்திரனுடைய வாகனம். அதுக்கப்புறம் கற்பக விருட்சம், அப்சரஸ்திரிகள், அகலிகை, திருமகள், அமுத கலசத்துடன் வெளிவந்த தன்வந்தரி, சந்திரன், ரம்பை, மேனகை, திலோத்தமை, கிருதாசி, ஸ்கேசி, மஞ்சுகோஸ், சித்திரலேகை, திவ்ய புருஷர்கள். திவ்ய புருஷர்கள்ங்கிறது சங்கநிதி, பதுமநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். அப்புறம் தாமரை மொட்டு குடை போல தோன்றியது, அததான் பிரம்ம தண்டலம்னு சொல்றாங்க. பிரம்மனோட கையில இருக்கும். தாமரை மொட்டு மாதிரி பிரம்மா கையில இருக்கும். அந்த தாமரை மொட்டு ஒரு குடை மாதிரி வருது. அப்புறம் பிரம்மா கையில இருக்கக்கூடிய கமண்டலம், அது இந்த பார்க்கடல்ல இருந்து கிடைச்சதுதான். அப்புறம் சூரியமணி, சமந்தகமணி, கௌஸ்துபமணி, தேவதத்த சங்கு, புஷ்பக விமானம், நந்தி கோச ரதம். இது எல்லாமே எங்க இருந்து கிடைச்சது? திருப்பார்கடல்ல இருந்து கிடைச்சது. அப்ப இந்த திருப்பார்கடல்ல இருந்து அமுதம் கடையும் போது கிடைத்ததுல யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்க? திருமகள் வந்திருக்கிறார். திருமகள் கூட யார் வந்திருக்கிறா? சந்திரன் வந்திருக்கிறான். அப்ப உறவு முறை என்ன? ஒரே வயிற்றுல ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தா நம்ம என்ன உறவு நிலை சொல்லுவோம்? சகோதரன் சகோதரி. அப்ப இங்க என்ன நடக்குது? திருமகள். அப்போ கண்ணகியை கோவலன் திருமகளாக கருதி இந்த இடத்துல பாக்குறான். திருமகள் அப்படிங்கிற காரணத்தினால உனக்கு கூட பிறந்தவன் யாரு? சந்திரன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இளம் பிறையாளனாக இருக்கிறான். அந்த இளம் பிறையை உரிதின் நின்னோடு உடன் பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதலாக என. நுதல்னா நெற்றி, திருநுதல்னா அழகான நெற்றி. அப்ப இளம் பிறை, பிறை எப்படி இருக்கும்? இப்படி வளைஞ்சு இருக்கும். இப்படி வளைஞ்சு இருக்கக்கூடிய பிறை இப்படியே நேர மாட்டல, அதை ரிவர்ஸ்ல தலைகீழ திருப்பினா நெற்றி எப்படி இருக்கும்? கண்ணகியினுடைய நெற்றி இளம் பிறை மாதிரி வளைஞ்சிருக்கு. அப்ப சந்திரன் கண்ணகிக்கு நெற்றியாக ஆகிவிட்டான். அது எங்க இருக்கக்கூடியது? சிவபெருமான் இருக்கக்கூடியது. அப்ப சிவபெருமான் என்ன? பெரியோன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சிவபெருமான். சிவபெருமான் வேணா எனக்கு வேணாம், கண்ணகிக்கு இதை நெற்றியாக கொடுத்து விடலாம் என்று நெற்றியாக கொடுத்து விட்டானா அப்படின்னு யார் சொல்றா? கோவலன் சொல்ற. எப்படி வர்ணிக்கிறான்? உன்னுடைய நெற்றி எப்படிப்பட்டதாக இருக்குது? சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த இளம் பிறை உன்னுடைய நெற்றியாக அந்த சிவபெருமான் கொடுத்து விட்டான். பெரியோன் அப்படிங்கிறது மாதேவன். அந்த மாதேவன் அப்படிங்கிறது யாரு? சிவபெருமான். அடுத்தது அடையார் முனையகத்து அமர் மேம்படுனர்க்கு படை வழங்குவது ஓர் பண்பு உண்டு ஆகலி. அடையார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரிகள். போர்க்களத்துல எதிரிகள் இருக்கிறாங்க. அடையார் முனையகத்து போர்க்களத்துல அமர் மேம்படுனருக்கு, அமர்னா போர்க்களம், இந்த போர்க்களத்தில் சிறந்து சண்டை செய்யக்கூடிய, மேம்பாடு உடைய, சிறப்பாக போர் செய்யக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. மேம்படுனருக்கு நல்ல சிறப்பா சண்டை செய்யக்கூடியவங்களுக்கு அமர் மேம்படுனருக்கு படை வழங்குவது ஓர் மரபு, ஓர் பண்பு உண்டு ஆகலின். அப்ப என்ன ஆகுது? படை வழங்கணும், கருவிகள் வழங்கணும். யார் நல்ல சண்டை செய்யறானா அவங்கிட்டதான் கருவியை கொடுக்க முடியும். அப்போ இந்த கருவி என்ன கருவி தெரியுமா?
படை வழங்குவது ஓர் பண்பு உண்டு ஆகலின் உருவில் அந்த அந்த அடையார் முனையகத்து அமர் மேம்படுவதற்கு படை வழங்கும். இந்த படை என்னன்னா வச்சிரப்படை. இந்த வச்சிரப்படைய அதுக்கு பின்னாடி சொல்றாங்க. இங்க ஒரு படை வழங்குறது ஒரு மரபுன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதா, உருவிலாளன் ஒரு பெரும் கருப்புவில் இரு கரும் புருவமாக ஈக்க. போர்க்களத்துல சண்டை போடுறவனுக்கு கருவியை கொடுக்குறாங்க. அது மாதிரி நீ சண்டை போட போற யார்கிட்ட? என்கிட்ட. அப்போ உனக்கு என்ன பண்ணிருக்கிறான்? உருவிலாளன். உருவிலாளன்னா யாருன்னா மன்மதன். இந்த மன்மதன் என்ன பண்றா, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய என்ன பண்றான், ஒரு பெரும் கருப்பு வில். அவன் கையில என்ன இருக்குது? ஒரு கருப்பு வில் இருக்குது. இந்த கருப்பு வில்ல அவன் என்ன பண்றான், கண்ணகியினுடைய புருவத்திற்கு கொடுத்து விட்டான். சரி, ஒரு கருப்பு வில் தானே இருக்கு, கரும்பு வில்லு. கருப்பு வில்னா கரும்பு வில்லு. அவன் கையில, மன்மதன் கையில இருக்கக்கூடியது கரும்பு. அப்ப ஒன்னே ஒண்ணுதானே இருக்க? இல்ல இல்ல, அந்த கரும்பை ரெண்டா கீறுகிறான். மேல இருந்து கீழே வர அப்படி ஒண்ணு போல கீறி ரெண்டு பக்கமா பிரிக்கிறான். அதை பிரிச்சு புருவமா கொடுக்கிறான். உருவிலாளன் ஒரு பெரும் கருப்புவில் இரு கரும் புருவமாக ஈக்க. ஈக்கன்னா கொடுக்க. உருவிலாளன்னா யாரு? மன்மதன். அவனுக்கு உருவம் கிடையாது. ஏன் உருவம் கிடையாது? அதுலயும் ஒரு புராண செய்தி வருது. என்ன புராண செய்தி அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் தியானத்துல உட்கார்ந்துடுறார். பல வருஷமா உட்கார்ந்து இருக்கிறார். உலகத்துல ஒண்ணுமே இயங்கல. ஏன்னா பார்வதி தேவி பக்கத்திலே இருக்கிறார். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த ஆளு தவம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இவனுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக மன்மதனை அனுப்புகிறார். மன்மதன் அவன் என்ன பண்றான், இந்த அம்பு பானங்களை எல்லாம், மலர் அம்புகளை எல்லாம் விட்டு சிவபெருமானுடைய தவத்தை கலைப்பதற்கு முற்படுகின்ற பொழுது சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். எதுக்கு நிற்கக்கூடிய மன்மதன் எரிந்து சாம்பலாகிறான். அவனுக்கு உருவமே இல்லை. அதனாலதான் உருவிலாளன். இந்த உருவிலாளன் ஒரு பெரும் கருப்புவில் இரு கரும் புருவமாக ஈக்க. கருமையான புருவமாக உனக்கு இந்த மன்மதனுடைய கருப்புவில், கரும்புவில் உனக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மன்மதன் தந்து விட்டான். அதனாலதான் இன்னைக்கும் கூட நம்முடைய பெண்மணிகள் புருவத்துல ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க. யார் யாருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். சில பேர் எல்லாம் பெயிண்ட் பிரஸ் வச்சுட்டு அதை 1 மணி நேரம் அப்படியே அந்த புருவத்துல கூட அப்படியே உட்கார்ந்து அலங்காரப்படுத்துறது அப்படி இன்னைக்கு கூட. ஏன்னா எல்லாமே கண்ணகி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குற கோவலன் காலகட்டத்தில இருந்து இருந்திருக்கு. அப்ப இரு கரும்பு, அந்த இரு புருவமும் கரும்பாக மாறிவிடுகிறது, கரும்பு மாதிரி இருக்கிறது. அடுத்தது மூவா மருந்தின் முன்னர் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வ காவல் படை நினக்கு அளிக்க அதன் இடை நினக்கு இடையென. தேவர் கோமான் தெய்வ காவல் படை நினக்கு அளிக்க. மூவா மருந்தின் முன்னர் தோன்றல். மூவா மருந்துனா அமிர்தம், மூப்பை நீக்கக்கூடிய மருந்து. எந்த நம்ம எப்பவுமே மார்க்கண்டேயனா இருக்கலாம், தோல் சுருங்காது, தலைமுடி நரைக்காது, கூன் விழாது, இளமையா இருக்கலாம். மூவா மருந்து அந்த அமிர்தம். அந்த அமிர்தம் கிடைப்பதற்கு முன் தோன்றியவள் யாரு? முன்னர் தோன்றலில். நீ அமிர்தம் பார்க்கடலிருந்து வருவதற்கு முன்பாக நீ பிறந்துட்ட, கூடவே நீ பிறந்திருக்க. அதுக்கு முன்னாடி நீ தோன்றிய காரணத்தினால் தேவர் கோமான். தேவர் கோமான்னா இந்திரன். இந்திரன் என்ன பண்றான்? தெய்வ காவல் படை நினக்கு அளிக்க. இந்திரன் ஒரு அசுரனை அழிப்பதற்கு அவனை எப்படி அழிக்கணும்னா, ஒரு முனிவரினுடைய முதுகு தண்டு அதை ஆயுதமாக பயன்படுத்துறான். அதான் வச்சிரப்படை. இந்த வச்சிரப்படை அப்படிங்கிறது சூளம், 2 தலை சூளமா, சூளம் மாதிரி இருக்கும். ஆனா 2 தலை, கீழையும் மேலையும் ஒன்று போல. இப்ப நம்ம சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய திரிசூலம் இருக்குங்க, திரிசூலம் கிடையாது, சூளம். அது கீழையும் மேலையும் அப்படி இருக்கும், கீழையும் அப்படி இருக்கும். 2 பக்கமும் இருக்கும் அந்த சூளம். நடுவுல வந்து பிடிச்சுக்கலாம், நடுவுல ஒல்லியா இருக்கும். அப்போ பெண்ணினுடைய இடை அதை உருவகப்படுத்துறார். படை நினக்கு அளிக்க அதன் இடை நினக்கு இடை என. கண்ணகியோட இடை எப்படி இருந்ததா? வச்சிரப்படை மாதிரி இருந்தது. மேலையும் கீழையும் அந்த வச்சிரப்படை மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ அமைப்பு
நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கம்பு மாதிரி வருதுல வச்சிருப்படையில கைப்பிடி மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒல்லியா இருக்கும். அப்போ கண்ணகியினுடைய இடை ரொம்ப நுட்பமான இடையாக இருந்தது. இந்த வச்சிரப்படையை உனக்கு இடையாக அவன் கொடுத்து விட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு, அருமுக ஒருவன் ஓர் பெரும் முறை இன்றியும். தெய்வ காவல் படையினா வச்சிரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அருமுக ஒருவன் ஓர் பெரும் முறை இன்றியும். அருமுக பெருவன்னா ஆறுமுக பெருமான் முருகன். அருமுக ஒருவன் ஓர் பெரும் முறை இன்றியும். முருகனுக்கு உங்ககிட்ட எந்த உரிமையுமே கிடையாது. கண்ணையை கிட்ட சொல்றான் கோவலன், முருகனுக்கு எந்த உரிமையும் உன் மேல கிடையாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணா, இருமுறை காணும் இயல்பினின் அன்றே. ஆனால் அவன் என்ன பண்ணனா, என்னை வருத்தம் அடையும்படியாக அவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னா, 6 முகங்களை கொண்ட முருகன் உனக்கு தர வேண்டிய உரிமை ஏதும் பெற்றில்லாவிடினும் நான் உன்னை கண்டு துன்புறுவதற்காக தன் கையில் உள்ள அழகிய சுடருடைய நெடிய வேலினை உன்னுடைய முகத்தில் கடை சிவந்ததும் குளிர்ச்சி பொருந்தியுமான 2 கண்களாக தந்தான் போடும். இதுக்கு விளக்கம் எப்படி சொல்றாங்க, அருமுக ஒருவன் ஓர் பெருமுறையின்றியும். உனக்கு உரிமையே இல்லை, முருகனுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், நான் வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இருமுறை காணும் இயல்பினின் என்ற அந்த தன்மைக்காக அம் சுடர் நெடுவேல் ஒன்றும். அம்னா அழகிய, சுடர்னா ஒளி பொருந்திய. அம் சுடர் நெடுவேல், நெடுவேல்னா நீண்ட, நீண்ட வேல், நெடுவேல் ஒன்றும். ஒரு வேலுதாம்மா, ஆனா உனக்கு 2 கண்ணு கொடுத்து வச்சிருக்கிறான். ஒரு வேலையே 2 கண்ணா வச்சிருக்கிறான். வேல் எப்படி இருக்கு, கீழ்ப்பகுதி இப்படி அகழ்ந்து இப்படி இருக்கு, இந்த கீழ்ப்பகுதி இப்படி குவிந்து இருக்குது, அப்படி நடுப்பகுதி இப்படி வளைந்து இருக்குது, நுனிப்பகுதி கூர்மையாக இருக்குது. இப்ப கண்ணை இப்படி திருப்பி பாருங்க, வேல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வேல் இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த பெண்ணினுடைய கண் எப்படி இருக்கு, வேல் மாதிரி இருக்குது. அதனாலதான் சில பெண்கள் பார்க்கின்ற பார்வையில பல பேர் செத்து போயிடலாம். ஏன்னா வேல் இல்லையா, பாஞ்சிருது இல்லையா. அப்ப வேல், முருகனுடைய கையில இருக்கக்கூடிய வேல் கண்ணகியினுடைய கண்ணுக்கு உருவகப்படுத்துகிறார். அம் சுடர் நெடுவேல் ஒன்றும் நின் முகத்து. சரி, அப்படிப்பட்ட வேல் கொடுத்தான்னு மட்டும் சொல்லல, அடுத்த ஒரு கேள்வியை சொல்றார். செங்கடை மழைக்கண் 2ஆய் ஈட்டது. செங்கடைனா, கடைனா கடைசி, செங்கடைனா செம்னா செம்மை நிறம், சிவப்பு நிறம். கண்ணுல ஓரமா செக்க செவேன்னு இருக்கு அந்த பெண்ணுக்கு, கண்ணகிக்கு. செங்கடை மழைக்கண், அது எப்படின்னா மழைக்கண், கருணை பொழிகின்ற கண், மழை கண்ணாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாக அது இருக்குது. 2ஆக ஈத்தது, உனக்கு 2ஆக அவன் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. ஆக இதுல இதை உனக்கு இப்படி இப்படி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்தது இது சீவக சிந்தாமணியில பதுமையார் இளம்பகத்துல ஓக்கிய முருகன் வை வேளார் 2 கண்ணார், இதே மாதிரி ஒரு உருவகத்தை சீவக சிந்தாமணியில பார்க்க முடியுது. பதுமையாருக்கு சொல்லும் போது இந்த கண் முருகன் கொடுத்த வேலினுடைய கண் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய நாம சீவக சிந்தாமணியிலையும் பார்க்க முடியுது. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு பகுதி, கண்ணகியினுடைய சாயல், நடை, அவளுடைய மொழியை புகழக்கூடியது. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் புத்தி குறைவு, கல்யாணம் ஆன புதுசுல, இப்பவும் அப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா, புகழ்றது அப்படிங்கிறது இயல்பாக, பெண்ணை புகழ்வது அப்படிங்கிறது இயல்பாக அமைந்துவிடும். உண்மையாக புகழ்றது வேற, பொய்யாக புகழ்றது வேற. இவன் உண்மையாதான் புகழ்றான், ஆனா கொஞ்சம் மிகைப்படுத்தி புகழ்றான், கொஞ்சம் புகழ்ச்சியாக அவன் சொல்றான். எப்படி அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகான ஒரு செய்தி இங்க நம்ம பார்க்க முடியுது. மா இரும் பீலி மணி நிற மஞ்சை நின் சாயற்கு இடைந்து தன் கான் அடையவும் அன்னம் நல் நுதல் மெல் நடைக்கு அழிந்து நல் நீர் பண்ணை நலிமலர் செறியவும் அழியதாமே சிறு பசுங்கிளியே குழலும் யாழும் அமிழ்தும் குலைத்த நின் மழலை கிளவிக்கு வருந்தின ஆகியும் மட நடை மாது நின் மலர் கையின் நீங்காது உடன் உறைவு மறியி ஒருவா ஆயின. மா இரும் பீலி, ரொம்ப அழகா பாருங்க. மா இரும் பீலி மணி நிற மஞ்சை.
மா இரும் பேலி. இப்ப அதுக்கு என்ன விளக்கம் சரவணன் சார் கொடுத்திருக்கிறாரு? கரிய பெரிய தோகைன்னு கொடுத்திருக்கிறார். ஆனா இதை கொஞ்சம் மாத்தி போடணும். ஆனா பிழையாக சொல்லல, அவர் எழுதுற அவசரத்துல கொஞ்சம் மாத்தி எழுதிட்டார். மான்னு சொன்னா பெரியன்னு அர்த்தம், இரும் அப்படின்னு சொன்னா கருப்புன்னு அர்த்தம், கரியன்னு அர்த்தம், பீலி அப்படின்னா தோகை. அப்ப என்ன வரணும்? பெரிய கரிய தோகைன்னு வரணும். ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்கிறார்? கரிய பெரிய தோகை. அப்படி கிடையாது, பெரிய கருப்பான தோகை. எதுக்கு இருக்கு? மஞ்சை. மஞ்சைனா என்னது? மயில். அப்ப மயிலுக்கு மா இரும் பீலி மணி நிற மஞ்சை நின் சாயற்கு இடைந்து தன் கான் அடையவும். ரொம்ப அழகா சொல்றாரு. கண்ணகி கிட்ட சொல்றான் கோவலன், கண்ணகி இந்த அழகான இந்த மயில் இருக்குதே, உன்னுடைய சாயல், அந்த சாயலுக்கு அது என்ன அப்படின்னா தோற்று காட்டுக்குள்ள ஓடுது, இடைந்துன்னா அந்த இடத்துல தோற்று. தன் கான் அடையவும், தன் 3 சுழின்னு போட்டிருக்கு. தன்னா குளிர்ச்சி பொருந்திய காடு, தன் கான், கான்னா காடு, வனம், காட்டுக்குள்ள ஓடிடுது. உன்னுடைய சாயல், உன்னுடைய தோற்றத்தை பார்த்த உடனே மயில் நினைக்கிறான், நம்மை விட இவ ரொம்ப அழகா இருக்கிறார், நாம தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், தப்பு தப்பு, நாம ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மயில் போயிட்டான். அன்னம் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா மாற்றி படிக்கணும். நல் நுதல், இந்த நல் நுதல்ல முன்னாடி கொண்டு வந்துடணும். நல் நுதல்னா நல்ல நெற்றியை உடையவளே. அவன் சொல்றான், நம்ம புகழும் போது மனைவியை எப்படி இல்லாம புகழ்றோம் இல்லையா? நாம கூட சில சமயம் சனியனேன்னு புகழ்றோம் இல்லையா? எப்படினாலும் புகழ்றோம், பேயே பிசாசே. நமக்கு தெரிஞ்சது இது, கோவலனுக்கு தெரிஞ்சது அது. நல் நுதல், நல் நுதல்னா நல்ல நெற்றியை உடையவளே. அன்னம் மெல் நடைக்கு அழிந்து, மெல் நடை, மென்மையான நடை உடையது அன்னம். சில பேர் நடக்கிறது அன்ன நடையாக இருக்கும், சில பேர் யானை நடையா நடக்கிறாங்க. மெல்லிய அன்ன நடை, மெல் நடைக்கு அழிந்து. இந்த அன்னம் பாக்குறான், நம்மை விட இந்த கண்ணகி ரொம்ப அழகா நடக்கிறாளேன்னு நினைச்சுக்கிட்டு நல் நீர் பண்ணை நளிமலர் செறியவும். நல்ல நீர் பண்ணை அப்படின்னா வயல்ல, பண்ணைனா வயல், நல்ல வயல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய, அது நல் நீர், நல்ல நீர், உப்பு நீர் கிடையாது, நல் நீர் பண்ணை நளிமலர். அப்ப நளிமலர் செறியவும். அப்ப நளிமலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடர்த்தியான மலர், அடர்த்தியான மலர்கள் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த மலர்ல, நளினா அதிகமாக, மலர் செறியவுன்னா அடர்த்தி, அந்த நெருக்கி இருக்கிறது. நளிமலர் செறியவும், நல் நீர் பண்ணை நளிமலர் செறியவும். நல்ல அந்த வயல்ல இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூக்களுக்கு பின்னாடி எது போய் மறைஞ்சிருக்குது? அன்னப்பறவைகள் மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அழியதாமே, ஏன்னா அன்னமும் தோற்று விட்டது. அழியதாமே சிறு பசும் கிளியே குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்த நின் மழலை கிளவிக்கு வருந்தினாகி. ரொம்ப இனிமையா பேசக்கூடியது என்னன்னா கிளி. குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்த நின் மழலை கிளவி. அழியதாமே, அழியதாமே இறங்கத்தக்கது. எப்படி அப்படின்னு சொன்னா சிறு பசும் கிளியே, முத்தின பசும் கிளி இல்ல, இளமையான பசும் கிளியே, குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்த நின் மழலை கிளவி. மழலை கிளவினா குழந்தையினுடைய சொல், பேச்சு. குழலும் யாழும் அமிழ்தும் குழைத்த, குழல் புல்லாங்குழலினுடைய ஓசை, யாழ் யாழினுடைய இசை, அமிர்தம், இதையெல்லாம் கலந்து வச்சா எப்படி ஒரு குரல் வருமோ அது மாதிரி கிளிக்கு இருக்கும். ஆனா கிளிக்கு இல்லை, ஆனா உனக்கு இருக்கு. அதற்காக ரொம்ப இறக்கப்பட்டு ஐயோ நம்மை விட இந்த கண்ணகி அழகாக பேசக்கூடியவளாக இருக்கிறாளே அப்படின்னு மழலை கிளவிக்கு வருந்தினாகி, அது ரொம்ப வருத்தப்படுதான், நம்மை விட ரொம்ப அழகா பேசுறாளே இந்த கண்ணகி அப்படின்னு. ஆனா போகல, மயிலும் அன்னமும் வேற பக்கம் போயிட்டு, ஆனால் இந்த கிளி வேற பக்கம் போகல. என்ன பண்ணதான்? மடநடை மாது
மடநடை மாது மடநடை அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு மடப்பம் நிறைந்த இளமையான நடை. மடம் நடைனா இந்த இடத்துல இளமையான நடை. இளமையான மலர் கையின் நீங்காது. இந்த பசுங்கிளி என்ன பண்ணுது? உன்னுடைய அழகான இந்த மலர் கையை விட்டு நீங்காது. அதனாலதான் பாருங்க, நம்ம தெய்வத்தினுடைய கைகள்ல கிளி இருக்கும். சில தெய்வங்கள், எல்லா தெய்வம் கிடையாது பெண் தெய்வத்துல. அப்ப என்ன ஆகுது? நின் மலர் கையின் நீங்காது. உன்னுடைய மலர் கையிலிருந்து அது நீங்கவில்லை. உடன் உறைவு மருகி ஒருவா ஆயின். அது என்ன பண்ணுதா? மருவினா பொருந்தி, மருவிங்கிற சொல்லதான் மருகின்னு மாறி இருக்குது. உடன் உறைவு உன்னோட சேர்ந்தே இருக்குது. என்னன்னா இவ எப்படி பேசுறா, நாம ட்ரைனிங் எடுத்துக்குவோம் அப்படின்னு கிளி பக்கத்துல உட்கார்ந்து கண்ணகி பேசுறத கேட்டுட்டே இருக்கான். மருகி ஒருவாயின, நீங்கவே இல்லை. ஒருவாயின்னா பிரியாம இருக்கு. இப்படி ஒரு கற்பனையை சொல்றோம். இப்ப ஏற்கனவே மாயிரும் பிலிக்கு ஒரு அர்த்தம் சொன்ன. மானா பெரிய. நண்பர் ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல கரியன் பொருள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நாம பொருள் கொள்ளும் போது பெரிய அப்படிங்கிற பொருள் தான் எடுத்துக்கணும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, உடன் உறைவு மருகி ஒருவா ஆயின, உன்னை விட்டு பிரியாம இருக்கு. இங்க நல்லா பாருங்க, மயில் இருக்கு, அன்னம் இருக்கு, அதுக்கப்புறம் கிளி இருக்குது. இதுலயே ஒரு முரண் இருக்கு. தமிழ் மரபுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு திணை இருக்கு. அந்த திணைக்கான கருப்பொருள், அதுல பறவைகள் வரும். அந்த ஆர்டர் இங்க மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மயில முதல்ல சொல்றார், நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அன்னத்தை இரண்டாவதாக சொல்றார், குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய கிளிய மூணாவதாக சொல்றார். இங்க நிலம் இடம் மாறுது. அவ்வளவு மயக்கத்துல அவன் பேசுறான். கண்ணகி மேல கொண்ட மயக்கம் அந்த ஆர்டர் கூட மாறுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் வராம அந்த கருப்பொருளே மாறுது, அதுல இருக்கக்கூடிய பொருள். அப்போ எப்ப நமக்கு புத்தி பேதலிக்குன்னா, ரொம்ப அன்பு வெளிப்படுத்தும் போது, அது மனைவி கிட்ட இல்லையா, ரொம்ப அதிகமா ரொம்ப ஆஹோ ஓஹோ அப்படின்லாம் பேசணும்னா எதை முன்ன சொல்லணும் எதை பின்ன சொல்லணும்னு தெரியாது. கோவலனுக்கும் அதே நிலைமைதான். எதை முன்ன சொல்ல பின்ன சொல்லன்னு தெரியல. எல்லாம் அடிச்சு விட வேண்டியதுதான். இப்படிமா அப்படிமா இப்படிமா அப்படிமானா சரி அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கிறா பொறுமையா. அடுத்து சொல்றார், அதோட விட்டானா பரவாயில்ல, கண்ணகியை அணி செய்வித்தலும் வேண்டுமோ என்று கோவலன் கூறுற. ரொம்ப அழகா ஒரு செய்தியை இதுல நாம பார்க்க முடியுது. நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மறு இல் மங்கள அணியே அன்றியும் பிரிது அணி அணிய பெற்றதை எவன்கொள் பல் இரும் கூந்தல் சில்மலர் அன்றியும் எல் அபில் மாலையொடு என் முற்றனர்கள் நாணம் நல் அகில் நரும் புகை அன்றியும் மான் மத சாந்தோடு வந்ததை எவன்கொள் திருமுலை தடத்திடை தொய்யில் அன்றியும் ஒரு கால் முத்தமோடு உற்றதை எவன்கொள் திங்கள் முத்து அரும்பவும் சிறுகு இடை வருந்தவும் இங்கு இவை அணிந்தனர் என் முற்றனர்கள். கேள்வியா கேட்கிறான். என்ன கேள்வினா, முதல்ல அழகா சொல்றான், நறு மலர் கோதை, நல்ல வாசம் இருக்கக்கூடிய மலர் கோதை. அதனாலதான் நறு மலர் கோதை அப்படிங்கிறான். நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மறு இல் மங்கள அணியே அன்றியும். நல்ல வாசனை மிக்க கோதைனா மாலை, மலர் மாலை அணிந்த பெண்ணே, நின் நலம் பாராட்டுனர். இந்த நலம் பாராட்டுனர் யாருன்னா ஒப்பனை செய்யக்கூடியவங்க, ஒப்பனை பண்றவங்க, மேக்கப் பண்றவங்க. நின் நலம் பாராட்டுனர், உனக்கு மேக்கப் பண்ணக்கூடிய பெண்கள். மறு இல் மங்கள அணியே அன்றியும், குற்றமில்லாத மங்கள அணி. மங்கள அணி அப்படிங்கிறது இங்க தாலின்னு எடுத்துக்கலாம். உனக்கு தாலி மட்டும் இருந்தா போதுமே. மறு இல் குற்றமில்லாத மங்கள அணி, இந்த மரபு நம்ம கிட்ட இருக்கு.
கல்யாணம் பண்ணும்போது இந்த தாலி செய்யும் போது ஆசாரி கிட்ட கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள்ல நல்ல நாள்ல இந்த தங்க கட்டி வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அந்த தாலியை செய்யறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆசாரி வீட்டுல வந்தே உட்கார்ந்து அந்த தாலியை உருக்குவான். அந்த தங்கத்தை உருக்கி தாலியை செய்வான். செய்யும் போது அதுல குறை வரக்கூடாது. அது ஒரு மரபு உண்டு. மறு இல் மங்கள அணி, குற்றமில்லாத மங்கள அணியே அன்றியும். அப்ப என்ன ஆகுது, குற்றமில்லாத இந்த மங்களமணி தாலி மட்டும் இல்லாம பிரிது அணி அணிய பெற்றதை எவன் கொள். வேற என்னலாமோ நகையை உனக்கு அணிஞ்சு போட்டு விட்டுருக்காங்களே, அது எதுக்கு உனக்கு? அது தேவையில்லையே. உனக்கு தாலியே ஒரு நல்ல அணிதானே. இதே ஒரு காட்சியை நாம கம்பராமாயணத்துல பார்க்க முடியும் வேற விதமா. எப்படி அப்படின்னு சொன்னா, கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல உமிழ்ச்சுடர் களங்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். என்ன அர்த்தம்னா, இங்கே அதான் அர்த்தம். நீ மங்கள அணி தாலி மட்டும் அணிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கூடுதலாக நிறைய அணிகளை போட்டு உன் அழக மறைச்சிடுறாங்க. இந்த அணிகள் எல்லாம் போட்டோன்னா உன் அழகு மறைஞ்சிருது. தாலி மட்டும் போட்டிருந்தா போதாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான் கோவலன். இங்க கம்பராமாயணத்துல கோலம் கான் படலம் அப்படிங்கிற இடத்துல பாலகாண்டத்துல தாதியர் சீதைக்கு அழகு செய்தல். வேலைக்கார பெண்கள் எல்லாம், அந்த வயதான தாதியர் வேலைக்கார பெண்கள் எல்லாம் சீதைக்கு அலங்காரம் பண்றாங்க. அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணியென அமைக்குமா போல் உமிழ்ச்சுடர் களன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார் அமிழ்தினை சுவை செய்தென்ன இமிழ் திரை பறவை ஞானம் ஏழமை உடைத்து மாதோ. அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணி என அமைக்குமா போல உமிழ்ச்சுடர் களன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை அழகுக்கு எதுக்குப்பா அழகு சேர்க்கிறீங்க? ஏற்கனவே அழகாதான் இருக்கிறாளே, ஏற்கனவே தான் அணிகலன் அணிஞ்சிருக்கிறா, கூட கொஞ்சம் எதுக்காக அணிகலனை போடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த காட்சியை கம்பராமாயணத்துல நாம பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்க சிலப்பதிகாரத்துல கூட நாம இங்க பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, நரும் கோதை நின் நலம் பாராட்டுனர் மறு இல் மங்கள அணியே அன்றி பிரிது அணி அணிய பெற்றதை எவன் கொள். எவன் கொள்னா கேள்வி, எதுக்காக இதெல்லாம் உனக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், பல்லிரும் கூந்தல் சில்மலர் அன்றி. பல்லிரும் கூந்தல்னா இந்த இடத்துல பல் அப்படிங்கிறது பல வகைப்பட்டங்கிற அர்த்தம் கிடையாது, அடர்த்தியான அர்த்தம். பல் இரும் கூந்தல், இரும் கூந்தல்னா இருங்கிறத கருமையை குறிக்கும். நல்ல அடர்த்தியான கருப்பான கூந்தல் யாருக்கு? கண்ணகிக்கு இருக்கு. சில் மலர் அன்றியும், கொஞ்சோண்டு பூ வச்சாலே உனக்கு போதும். சில் மலர்னா கொஞ்சம். சில் மலர் அன்றியும் எல் அபில் மாலையோடு என் உற்றனர்கள். எதுக்காக உனக்கு ஒளி பொருந்திய ஒளி வீசக்கூடிய விளக்கமாக இருக்கக்கூடிய விளங்குகின்ற இந்த மலர் மாலையை அணிவிப்பதற்கு அந்த மாலையோடு அவர்களுக்கு உள்ள உறவுதான் என்ன? என்ன இது இவ்வளவு பெரிய மாலையை உனக்கு போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லையே. அணிவிப்பதற்கு அந்த மாலையோடு அவர்களுக்கு உள்ள உறவு என்ன அப்படின்னு. பல் இரும் கூந்தல் சில்மலர் அன்றி. நம்ம கிட்ட ஒரு மரபு உண்டு, தலையில பூ வைக்கிறது கல்யாணம் ஆன உடனே மட்டும்தான் 1 முழம் 2 முழம் புருஷன் வாங்கி தரான் முத வருஷத்துல. 2வது வருஷத்துல 1/4 படி குறைஞ்சிரும் அதுல. அப்புறம் கடைசியில ஒரே ஒரு ரோஸ் தான் நிக்குது, அப்புறம் வாங்கியே கொடுக்க மாட்டான். பல் இரும் கூந்தல் கொஞ்சமா பூ வைக்கணும், அதுதான் அழகு பெண்களுக்கு. நிறைய தலை நிறைய கூட மாதிரி வைக்க கூடாது. அப்ப பல் இரும் கூந்தல் சில்மலர் அன்றியும் எல்லவில் மாலையோடு என் உற்றனர்கள். ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய ஒளி பொருந்திய இந்த மாலையை ஏன் அணிவிக்கிறாங்க, இது என்ன இவங்க அப்படின்னு சொல்றான். என் உற்றன, அவங்களுக்கு என்ன ஆச்சு? என் உற்றனர்கள் நாணம் நல் அகில் நரும் புகை அன்றியும் மான்மத சாந்தோடு வந்ததை எவன் கொள். அதுக்கு முன்னாடி நெடுதல் வாடையில ஒரு காட்சி. கூந்தல் மகளிர் கோதை புனையார் பல்லிரும் கூந்தல் சில்மலர் பெய்மார் தன்னரும் தகர முளரி நெருப்பு அமைத்து. 'நெடுநல்வாடையிலும் இதே கருத்து வருது.
பல்லிரும் கூந்தல். நெடுநல்வாடிலையும் அதே இது வருது. சிலப்பதிகாரத்துல இன்னொரு இடத்துல எல் அபில் மாலையுடன் வருது. மணிமேகலையில சிறை செய்காதையில எல் அபில் தாரோன்னு வருது. இங்க நமக்கு எல் அபில் மாலையுடன் வருது சிலப்பதிகாரத்துல. மணிமேகலையில எல் அபில் தாரோன் அப்படின்னு வருது. அப்ப பல இலக்கியங்கள்ல ஒரே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாணம் நல் அகில் நரும் புகை அன்றியும் மான்மத சாந்தோடு வந்ததை எவன் கொள். நாணம் அப்படின்னா வாசனை பண்டம், வாசனை பொடி, கஸ்தூரி சாந்துன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வாசனைன்னு எடுத்துக்குவோம். நாணம். நல் அகில் நரும் புகை அன்றியும், வாசம் நிரம்பிய அகில் புகை. இந்த அகில்ங்கிறது இப்ப சாம்பிராணி புகைலாம் நம்ம போடுறோம்ல, அது மாதிரி அகில் கட்டையை வைத்துக் கொண்டு புகை. இந்த புகை மட்டும் இல்லாம மான் மத சாந்தோடு வந்ததை எவன் கொள். மான் மத சாந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கஸ்தூரி. கஸ்தூரிங்கிறது என்னன்னா கஸ்தூரி மான்னு ஒரு மான் உண்டு. அந்த மானினுடைய வயிற்றுல ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பில ஒரு விதமான வாசனை வரும். அதற்காக அததான் கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. அதற்காக அந்த மானை கொன்று அந்த கஸ்தூரியை எடுப்பது ஒரு மரபு. ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுதான் கஸ்தூரிங்கிறது. அது ஒரு சாந்து மாதிரி குழைச்சு உனக்கு எதுக்கு போடுறாங்க, அது தேவையில்லையே, உனக்குதான் அகில் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியே அவன் கேட்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த பெரிய புராணத்துல வார் கொண்ட வனமுலையால் சருக்கம்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல இதே செய்தி வருது. பனி நீர் விரவு சந்தனத்தின் பசும் கற்பூர விரை கலவை வனிதையர்கள் சமைத்து எடுப்ப கொடுத்து மகிழ் மான் மத சாந்து புனித நரும்பூ மாலைகளும் போற்றி கொடுத்து பொற்கொடியார் இனிய பஞ்ச வாசமுடன் அடைக்காய் அமுது ஏந்தினர். அப்போ அங்கேயும் பெரிய புராணத்துல மான் மத சாந்து அப்படின்னு ஒண்ணு வருது. இங்க சிலப்பதிகாரத்திலையும் இளங்கோவடிகள் மான் மத சாந்து அப்படின்னு சொல்றாரு. மான் மத சாந்தோடு வந்தது எவன் கொள். அதுக்கு அடுத்தது சொல்றாரு. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த ஒரு மரபு. திருமுலை தடத்திடை தொய்யில் அன்றியும் ஒரு கால் முத்தமுடு உற்றதை எவன் கொள். திருமுலை தடத்திடை தொய்யில் அன்றி. அந்த காலத்துல ஒரு மரபு என்னன்னா, தொய்யில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்புல மேனியில் எழுதிய வள்ளி கொடி அப்படிங்கிறத தொய்யில்னு சொல்லுவாங்க. ஒரு கொடி வரைவாங்க. யார் வரையணும், அடுத்தவன் வரையக்கூடாது, புருஷன் மட்டும்தான் வரையணும். ஒரு அன்பின் காரணமாக கணவன் என்ன பண்ணுவான், மனைவியினுடைய மார்புல, இப்ப நம்ம எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் ஆடவெல்லாம் டேட்டுவா அது என்ன பேரு, இந்த நிறைய குத்துறைங்களே, இந்த படம்லாம் வரைகிறாங்களே, இந்த தோல் எல்லாம் டாட்டூன்னு ஏதோ ஒரு டிசைன் போடுறாங்க. அது மாதிரி அந்த காலத்துல என்ன பண்றாங்க, வள்ளி கொடி அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மயில் இறகு, இந்த பறவையினுடைய இறகுல ஒரு குழம்பு மாதிரி, அதை ஒரு சாந்து மாதிரி அதை செஞ்சு, இப்ப மருதாணி பூசுறாங்க இல்லையா, மருதாணி வந்து கையில வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப தொய்யில்னா கொடி. அந்த மார்புல என்ன பண்ணுவாங்க, அந்த கணவன் மனைவியினுடைய மார்புல அந்த கொடியை வரைவான். இது ஒரு மரபு. அப்ப திருமுலை தடத்திடை தொய்யில், அது கணவனும் வரையலாம், இல்லைன்னா தோழி பெண்களும் கூட வரையலாம். திருமுலை தடத்திடை தொய்யில் அன்றியும் ஒரு கால் முத்தமுடு உற்றதை எவன் கொள். அதாவது மகளிர் வந்து தன்னுடைய தோல் முலைகளில் வரிக்கோலம் எழுதும் சந்தன குழம்பு. இதுக்கு என்ன பேருன்னா, அந்த தொய்யில்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. உளுநிலம், கீரை வகை, அழகு, கிளர்ச்சி, நீர்கொடி வகை, குழை, மகிழ்ச்சி. அது என்னன்னா மார்புல வந்து ஒரு குளிர்ச்சியை தரும் அந்த தொய்யில் வந்து. இப்ப இந்த குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று இங்க என்ன ஆகுதுன்னா, அதோட நிப்பாட்டி இருக்கலாம். உனக்கு மேலும் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு கால் முத்தமுடு உற்றதை எவன் கொள். ஒரு தனி முத்து, ஒரு நல்ல முத்து மாலையை எதற்காக உன்னுடைய மார்பில் அணிய செஞ்சிருக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம். அவங்களுக்கு என்ன வந்தது, அவங்க அதனால என்ன கிடைச்சது அப்படிங்கிறாங்க. ஏன்னா முத்துக்கு இயல்பு என்னன்னா குளிர்ச்சியை தரும். உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை கொஞ்சம் எடுத்துட்டு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்ப ஏற்கனவே உனக்கு அந்த தொய்யில்ங்கிற குழம்பு பூசி இருக்கு, மேற்கொண்டு உனக்கு இந்த முத்து இது எதற்காக தர வேண்டும் அப்படின்னு.
திங்கள் முத்து அரும்பவும். அப்ப முகத்துல திங்கள்ங்கிறது இந்த இடத்துல சந்திரன் போன்ற முகம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். திங்கள் முத்து அரும்பவும், வேர்வை வருது அங்கங்க, அவன் முகத்துல அப்படியே வேர்வை அரும்புகின்றது. சிறுகு இடை வருந்தவும், சின்ன இடை வருந்துகின்றது. இங்கு இவை அணிந்தனர். ஏப்பா உனக்கு இவ்வளவு வேர்த்திருக்குது, உன் இடையே எவ்வளவு சின்னது, இவ்வளவு அலங்காரம் பண்ணி இவ்வளவு பொருட்களை போட்டு நீ எவ்வளவு உன்னுடைய இடை வருந்தும். என் முற்றனர்கள் என்னப்பா இவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். எவ்வளவு டுபாக்கூரா இருந்திருக்கிறான் கோவலன், என்ன புகழ் புகழ்ந்திருக்கிறான், வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுறான்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, காஞ்சிபுரம் பட்டு உனக்கு எடுத்துறேன், கோஆப்டெக்ஸ் பட்டு கூட எடுத்துற மாட்டான், எல்லாம் சொல்லிடுவான். ஐபோன் வாங்கி தரேன் 1100 தான், எல்லாம் அடிச்சு விட வேண்டியதான். கல்யாணம் ஆகும்போது கேட்டானா உடனே வாங்கி கொடுக்குறானா? கிடையவே கிடையாது. ஆனா கோவலன் அந்த காலத்திலே இலக்கியத்தில் இந்த வேலையை பார்த்திருக்கிறான், நம்மளும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய காட்சி தான் ரொம்ப ரசனையான ஒரு காட்சி. எவ்வளவு வளர முடியுமோ அவ்வளவு வளரலும் கோவலன் வளர்றான். காதல் மொழிகள், நாமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம் இல்லையா? காதல் மொழிகள், இப்ப எல்லாம் காதல் மொழிகள்லாம் எப்படி இருக்குன்னா, யூடியூப்லயும் ஷார்ட்ஸ்லயும் வாட்ஸ்அப்ல பரிமாறுறோம். எவனோ ஒருத்தன் எழுதுனதை நாம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சொந்தமா எழுதுறது இல்லை. ஆனா இங்க கோவலன் சொந்தமா ஒரு லிஸ்ட் போடுறான். மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அரும் பெறல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாளிரும் கூந்தல் தையால் நின்னை என்று உளவா கட்டுரை பல பாராட்டி, தயங்கு இனர் கோதை தன்னொடு தருக்கி, பயங்கு இனர் தாரோன் மகிழ்ந்து செல்புலினார். ரொம்ப அழகா ஒரு செய்திய அவன் சொல்றான். என்ன அப்படின்னா, மாசு அரு பொன்னே, குற்றமில்லாத தங்கமே. ஏன் இந்த பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு தங்கத்தை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஆடவர்களுக்கு ரொம்ப வசதியானது அடமானம் வைக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் உதவுது. மாசரு பொன்னே, தங்கமே அப்படின்னு சொல்லணும். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? தங்கம். அதனாலதான் பேரும் தங்கம்னு வைக்கிறோம். பொண்ணே, இப்ப எந்த ஒரு பொண்ணுகிட்ட சொல்லாதீங்க, மனைவி கிட்ட. எந்த ஒரு மனைவி வந்து அவங்க மனைவி கிட்ட, எந்த ஒரு மனைவின்றது அர்த்தமாயிருக்கு, அவங்க மனைவி கிட்ட, ஏமா உனக்கு 1 பவுன் வாங்கி தரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மாசு அரு பொண்ணே, அதுவும் 916, குற்றமில்லாத தங்கம். மாசு அரு பொண்ணே, வளம்புரி முத்தே. வளம்புரி முத்துனா வளம்புரி சங்கு இருக்கும், ஆனா வளம்புரி முத்துன்னு ஒண்ணு கிடையாது. அது எதற்காக அப்படின்னா, அந்த தூய்மையை சொல்லுவதற்காக வளம்புரிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்தியிருக்கிறார். தூய்மையான முத்தே அப்படிங்கிறார். காசு அரு விரையே, ரொம்ப அழகா சொல்றான். காசு அரு விரையே, குற்றமில்லாத மனப்பொருள் போல மணக்கக்கூடிய தெய்வ மனமே. கரும்பே, தேனே, அரும் பெறல் பாவாய். ரொம்ப அழகா, ரொம்ப அருமையான பெறுதற்கரிய பாவையே, பெண்ணே. எதற்காக இந்த வார்த்தையை இளங்கோவடிகள் பயன்படுத்துறானா, திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல. இதை தயவு செய்து இப்பவா தெரிஞ்சுக்கோங்க. 5 புலனுக்கும் இன்பத்தை தரக்கூடியவளாக பெண் இருக்க வேண்டும். 5 புலன் என்னது நமக்கு தெரியும். காண்பதற்கு, பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். கேட்டு அவளுடைய குரல் இனிமையாக இருக்கணும் காதுக்கு. உண்டு, அவளை தொடுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய உணர்ச்சி இருக்குல்லையா, அது உண்டு.
கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துனா நல்ல பெருமூச்சு விடணும். இப்படிப்பட்ட பெண்ணை நான் பெற்றிருக்கிறேனேன்னு அப்படி ஒரு பெருமூச்சு ஏக்கம் இருக்கணும். உற்று அறியும் ஐம்புலனிற்கும் இனிமை தரக்கூடியவளாக பெண் இருக்க வேண்டும். அதனாலதான் இளங்கோவடிகள் கோவலன் மூலமாக சொல்றார், மாசு அறு பொன்னேன்னு சொல்றது எதுக்காகனா கண்ணுக்கு விருந்தாக அமைகிறார். ஏன்னா தங்க நகை கண்ணை பறிக்கும். கண்ணகி கண்ணை பறிக்கக்கூடியவளாக கோவலனுக்கு இருக்கிறார். அதனாலதான் காண்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய கண்ணகி. அதனாலதான் மாசு அறு பொன். வளம்புரி முத்தேன்னு ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா, முத்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, முத்து மாலை அணியும் போது உடம்புல தொடு உணர்வு இருக்கும், அந்த பரிசம் வளவளப்பு இருக்கும். அப்ப கண்ணகியை தொடுகிற கோவலனுக்கு அவளுடைய வளவளப்பு பிடித்திருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல முத்து அப்படிங்கிறான். காசு அரு விரையே, விரைனா நறுமணம். முதல்ல காண்பதற்காக சொல்லியாச்சு, ரெண்டாவது எதற்காக சொல்லியிருக்கு, தொடு உணர்வுக்கு சொல்லியிருக்கிறான். மூணாவது பாருங்க, நல்ல வாசம் மிக்கவளாக இருக்க வேண்டும். அது மூக்குக்கு சம்பந்தப்பட்டது. நறு விரையே, சென்ட் அடிச்சுட்டு போய் நிக்கப்படாது. இயற்கையிலேயே பெண்களுக்கு ஒரு குணம் இருக்கும், இயற்கையிலேயே ஒரு நறுமணம் இருக்கும். வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணிடுறாங்க, அடி வாங்கிடுவீங்க. ஏற்கனவே சிலப்பதிகாரத்துல சொல்லி இருக்கிறாங்க, திருவிளையாடலையும் வந்திருக்கு, வாமா பக்கத்துல வா அப்படின்னா அவ்வளவுதான். அப்புறம் நம்ம 10 அடி தூர போயிடக்கூடாது. அப்ப காசு அரு விரையே. அப்போ மூக்கிற்கு நறுமணம் மிக்கவளாக யார் இருக்கிறா? கண்ணகி இருக்கிறார். கரும்பே தேனே, கரும்பு எதற்கு உட்பட்டது? சாப்பிடுறதுக்கு, உண்பதற்கு. அப்ப நாக்குக்கு சம்பந்தப்பட்டது. கண்ணகி எப்படிப்பட்டவளா இருக்கிறா? நாக்குக்கு எப்படி உணவு இனிமையை தருதோ, கரும்பு இனிமையை தருகிறதோ, அதை போல உரியவள் கண்ணகி. தேன் நாக்குக்கு சம்பந்தப்பட்டது. நல்ல நுட்பமா யோசிச்சு பாருங்க. பெண் இத்தனை தன்மையும் ஆடவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாங்கு இருக்கணும். அதுதான் முழுமையான இல்லறம். நான் ரொம்ப விளக்கமா சொல்ல முடியாது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறி எல்லா விதமாகவும் ஐம்புலனுக்கும் இன்பத்தை தரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த இல்வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதனாலதான் இவ்வளவு இன்பத்தையும் தந்தவள் யாரு? தரப்போறவ யாரு? கண்ணகி. அதனால இப்படி புகழ்கிறான். கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய், நீ அரிதான பெண், எனக்கு நீ எப்படி கிடைச்சிருக்கிறாய்? அரும்பெறல் பாவாய். ஆர் உயிர் மருந்தே, அருமையான உயிர் மருந்து நீ. ஆர் உயிர் மருந்தே எல்லாம் சொன்னான். ஒரு உளவியலை பேசுறான். எப்பவுமே பொண்டாட்டிக்கிட்ட அவங்களோட அப்பாவை உயர்த்தி சொல்லணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும். மாமனாரை திட்டணும்னா காடி. நம்ம அப்பாவை எப்படினாலும் திட்டலாம், சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆனா மாமனாரை புகழணும். பெருங்குடி வாணிகன் பெருமடமகளே, மாநாயகன் என்று சொல்லக்கூடிய பெரிய குலத்தில் பிறந்த உங்க அப்பா, அப்படிப்பட்ட அப்பாவினுடைய இளமையான மகளே, சந்தோஷம் ஆயிரும் அவளுக்கு. கண்ணகி நல்ல, இதெல்லாம் உளவியல். நாளைக்கு கல்யாணம் ஆகக்கூடியவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு உதவும். கோவலன் சொல்லி கொடுத்துருக்கான். நான் இதெல்லாம் அப்ப படிக்காம போயிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப படாத பாடுபடுறேன். ஏன் அப்ப நான் இதை கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்திருக்கணும். இந்த பாடத்தை மட்டும் நடத்திட்டு விட்டுட்டேன். அப்ப என்ன அப்படின்னா, இங்க என்ன நடக்குது? பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே, அப்பாவையும் சொல்லியாச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க குடும்பத்துல நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, மாமனாரை 2 தடவை, வாரத்துக்கு 2 தடவை கும்பிட்டுக்கணும். போட்டோ வச்சு, எப்பா மாமனாரே நல்ல பொண்ணா கொடுத்துருக்குற, நல்லா இருப்பான்னு மனைவி முன்னாடி கும்பிட்டுக்கணும். சந்தோஷப்படுவாங்க. இங்க அததான் சொல்றான், பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே. அதோட நிப்பாட்டல, மலையிடை பிறவா மணியே என்கோ, மலையில் பிறக்காத மணி என்று உன்னை சொல்வேனோ. அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, அலையின் இடையே பிறக்காத அமிழ்தம் என்று நான் உன்னை சொல்வேனோ. யாழிடை பிறவா இசையே என்கோ, நல்ல இசை இடத்து யாழிடத்தில் பிறக்காத இசை அப்படின்னு நான் உன்னை புகழ்வேனா. தாழ் இரும் கூந்தல் தையாள், தாழ்ந்த கருமையான நீளமா இருக்கக்கூடிய கூந்தல் அர்த்தம். தாழ் இரும் கூந்தல் தையாள், தையாள்னா பெண்ணு. பெண்ணே உன்னை என்று உளவா கட்டுரை பல பாராட்டி,
எப்படி சொல்றான்? முடிவில்லாத கட்டுரை, கட்டு உரைத்தல். அதுவே கட்டு கதைன்னு அர்த்தமாயிருது. உளவா கட்டுரை எப்படி அப்படின்னு சொன்னா, உளவானா முடிவில்லாம வாயில வந்ததெல்லாம் முடிவில்லாத அளவிற்கு கட்டு உரைக்கிறான். அப்படியே அவன் உரைக்கிறான், அந்த சொல்லுகிறான். உளவா கட்டுரை பல பாராட்டி புகழ்ந்து தயங்குகினர் கோதை தன்னோடு தருக்கி. தயங்குகினர் கோதை தன்னோடு தருக்கினா, விளங்குகின்ற அந்த பூங்கொத்துக்களாலான அந்த மாலை அணிந்த கோவலன் மலர் தாளினை அணிந்த அந்த கண்ணகியோடு மகிழ்ந்து வாழ்ந்து வந்த நாளில் பயங்கு இனர் தாரோன். தாரோன்னு சொன்னா, தார் அப்படிங்கிறது கோவலனுக்கு இருக்கக்கூடிய மாலை, கோதை அப்படிங்கிறது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மாலை. முதல்ல இருக்கக்கூடியது கண்ணகிக்கு இருக்கக்கூடிய மாலை. தாரோன் அப்படிங்கிறது கோவலனுக்கு. பயங்கு இனர் தாரோன் மகிழ்ந்து செல்வொளி நாள். அப்படி மகிழ்ந்து வந்த அந்த ஒரு நாளில், மகிழ்ந்து வந்த நாளில், இதோட நிப்பாட்டுவோம் இந்த வகுப்பை. இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்கு. யாராவது வினாக்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். 6 நிமிடம். சார் குலசேகரன் ஸ்ரீனிவாசன் சார், நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தீங்க. நீங்க அதுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்கள்ட்ட? அவங்க குலசேகரன் சார் கொஞ்சம் கை அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க போன தடவை சொன்னாங்க என்கிட்ட. அதனால கை ஒருவேளை இப்படி தூக்கி வச்சனால கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும். சரிங்க. பிரேம்குமார், நீங்க உங்க கேள்வி கேட்கலாங்க. ஆக்சுவலா சார் 27 நட்சத்திரங்கள் தானே சார்? நீங்க 24 சொன்ன மாதிரி இருந்தது சார். இல்ல 27 தான். ஓகே சார். எத்தனை பிழை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்காஸ்ட் குறைச்சுக்கோங்க. மலையிடை 27. ஓகே, நன்றி பிரேம். கணேஷ், உங்க கேள்வி கேட்கலாம். கணேஷ், மலையிடை பிறவா மணியே வந்து சரிங்களா? அது எனக்கு புரியல. மலையில மணி கிடைக்கும், ஆனா நீ மலையிலேயே கிடைக்காத மணி. அந்த நெகட்டிவ்ல வாங்க. அந்த மணி வந்து மலையில தான் கிடைக்கும், ஆனா நீ எப்படிப்பட்டவன்? மலையில பிறக்காத மணி. அந்த அர்த்தம் நான் சொல்றது புரியுதா? இப்ப வந்து திருநெல்வேலியில அல்வா கிடைக்கும், ஆனா நீ திருநெல்வேலி அல்வா இல்ல, அதை விட நல்ல அல்வான்னு ஒருத்தங்க சொல்றேன்னு வச்சுக்கோங்க. தானாக முளைச்ச அல்வா அப்படின்னு எப்படி இருக்கும்? அதான் அது. மலையிடை பிறவா மணியே என்போம். நீ மலையிடையில் பிறவாத மணி. மலையிலதான் மணி பிறக்கும், ஆனா நீ அங்க பிறக்கல. நீ எங்க பிறந்திருக்க? உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புகார் நகரத்துல நீ பிறந்திருக்க. மலையில என்ன மணி கிடைக்கும் தெரியல எனக்கு. அடுத்த வகுப்புல நான் சொல்றேன் ஏன் மலையை சொல்லணும், ஏன் வந்து இந்த அலையை சொல்லணும், அவருடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யாழை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அமிர்தம் போன்றவளாக இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக தான் அலையிடை பிறவா அந்த அமிழ்து அப்படிங்கிறாங்க. மலையிடைனா மலை உறுதித்தன்மை வாய்ந்தது. கோவலன் பிரிஞ்சு போயிடுறான், ஆனா கண்ணகி அப்படியே உறுதியாக தான் இருக்கிறான். அப்ப மலையிடை பிறவா. அப்போ இதுக்கு பல பொருட்கள் இருக்கு. இங்க என்ன அர்த்தம்னா, மலையில் பிறக்கக்கூடிய மணி இல்ல நீ, மலையில் பிறக்காத மணி நீ. மலையிடை பிறவா மணி. மலையில பிறந்தாதான் மணி உயர்வா? இல்ல இல்ல, நீ மலையில் பிறக்காவிட்டாலும் நீ மணிதான் உயர்வு அப்படிங்கிற அந்த பொருள்ல சொல்லியிருக்கிறார். வேற ஏதாவது கேள்வி நண்பர்களுக்கு? அந்த மணிங்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவுக்கு என்னன்னா, மாணிக்கங்கிற பொருள் தான். அதாவது இப்போ அதுல என்ன நிறைய சிக்கல் இருக்கு. இந்த மணிங்கிறதுனா ஓகே, மாரியப்பன் சாரோட இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இல்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க.
அது என்னன்னா கொஞ்சம் பேட்டரி ஃபுல்லாவே டவுன் ஆயிட்டு. லேப்டாப் மூலமா கனெக்ட் பண்ணியிருந்தேன். அது பேட்டரி ஃபுல்லா டவுன் ஆனதுனால டக்குன்னு கட் ஆயிட்டு. அதனால இப்போ செல்போன்ல வந்துட்டேன் டக்குன்னு. வேற ஒண்ணும் இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே சார், ஓகே எனக்கு ஒரு கேள்வி சார். ஆக்சுவலா சார், நான் உங்களோட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண கருமிளகு கூடி புக்கு படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். நாங்க அடுத்த புக்கும் படிச்சுட்டு உங்ககிட்ட திரும்ப ஒரு அமர்வுக்கு நாங்க வர்றோம். ஆக்சுவலா என்னோட கேள்வி வந்து இந்த குறிஞ்சி நெல்லை மருதம் அந்த இது கிளாசிபிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே தமிழ்நாட்டிலேயே அசோசியேட் ஆன ஒரு இடமா? அப்படி எடுத்துக்கலாமா அது? ஆக்சுவலா இல்ல உலகம் முழுக்க இருக்கு. நாம நம்முடைய மரபுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு நாம வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். மற்ற நிலத்துக்காரங்க வந்து அதை வகைப்படுத்தல. நாம வந்து இலக்கியத்துக்காக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு. ஆனா எல்லா இடத்துலயும் மலை இருக்குது, அமெரிக்காவிலயும் இருக்கு, ஆப்பிரிக்காவிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நாம இந்த இலக்கியத்திற்கு வகைப்படுத்தி நாம வச்சிருக்கிறோம். அவங்க குறிஞ்சி முல்லைன்னு சொல்றது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இடத்த தான் சொல்றாங்களா? அப்படி கேக்குறேன் நான். அந்த இதுல அவங்க ஒரு பாலை தமிழ்நாட்டுல போய் ஒரு பாலை நினைக்கவே கூடாது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையும் தெரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளுன்னா, குறிஞ்சி நிலமும் அந்த முல்லை நிலமும் வறட்சியான அது பாலை. அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி அது பாலை. ஓகே, குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி அது வந்து தன்னுடைய இயல்புல மாறினா அது பாலை. இப்ப மழை பெய்யவே இல்லை, அது வறண்டு போயிட்டு அந்த இடம், அப்ப அத பாலைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே சார், ஓகே சார், நன்றி நன்றி. கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இது இன்னும் நாங்க அடுத்த கிளாஸ் எப்ப அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல இது பண்றோம். அனைத்து சார் மாரியப்பன் சார் ரொம்ப நன்றி. நண்பர்களுக்கு நன்றி. இன்னொரு இதுல நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. சார் வணக்கம். ஒரு சிறு வேண்டுகோள் சார். காலையிலேயே வந்து நீங்க மெசேஜ் தயவு செஞ்சு போடுங்க. நிறைய பேர் கண்டிப்பா வருவாங்க. அது ஒரு வேண்டுகோளா உங்க கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாங்க. நான் முந்தின நாளே நாங்க போட்டுறோம். இந்த தடவை வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்த தடவை நாங்க கண்டிப்பா முந்தின நாளே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க ரொம்ப ரொம்ப அருமையான வகுப்புங்க சார். இதை இழக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்க வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். வராத நண்பர்களுக்காக நான் கேட்டுக்கிறேங்க சார். நன்றிங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க. நன்றி சார். நன்றி சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றிங்க. நன்றி.